வேதாகமத்துல மிகவும் முக்கியமான ஒரு காரியம் ஆண்டவருடைய மரணமும் உயிர்த்தெழுதல் தான். पवित्र शास्त्र का मूल ये है कि उसका पुनरुत्थान और मरण. அது தேவனே இந்த உலகத்துல மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தது. क्योंकि परमेश्वर खुद मरकर जी उठा. உலகத்துல யாருமே செய்ய முடியாததை ஆண்டவரே செய்யும்படிக்கு அப்படியானார். दुनिया में कोई नहीं कर सकता है वो काम प्रभु कर चुका है. எபிரேயர் 9:12 வசனம் சொல்கிறது, எபிரேயர் के 9:12 ऐसे कहता है, வெள்ளாட்டுக்கடா இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினால் அல்ல, बकरा नया जवान भेड़ उसका खून से नहीं, நம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து अपनी खुद की लहू से महापवित्र स्थान में एक बार प्रवेश कर நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். अनंत काल की छुटकारा दे दिया. வேதாகமத்துல பார்க்கும்போது தேவனே அதை செய்ததாக பைபிள் எழுதுகிறது. प्रभु खुद किया करके प्रभु की कलाम யாரும் ஒரு மனிதனை மீட்க முடியாது. कोई इंसान को नरक से बचा नहीं இதுதான் सकता. தேவன் மனிதன் மேல உள்ள ஒரு பெரிய அன்பை வெளிப்படுத்துகிறது. यहाँ प्रभु इंसान के ऊपर कितना बड़ा प्यार है वो दिखा दिया. வேதத்துல நம்ம பார்க்கும்போது அல்லும் பகலும் 3 நாள் பூமியினுடைய இருதயத்துல இயேசு இருப்பதாக எழுதியிருக்கிறது. लेकिन दिन दिन पृथ्वी का भेंट में प्रभु रहेगा करके लिखा है. எப்பொழுது கர்த்தர் இந்த உலகத்துல பாவிகளுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கப்படுகிறாரோ அதுல இருந்து தான் அந்த நாளை சேர்க்கிறோம். जब प्रभु ने इंसान के हाथ में जब दिया जाता है, अर्पण किया जाता है, जब से ये दिन पकड़ा जाता है. வியாழக்கிழமை சாயங்காலம் ஆண்டவரை பிடித்தார்கள். गुरुवार शाम को प्रभु को पकड़ा. வியாழக்கிழமை சாயங்காலம், गुरुवार को शाम को. அடுத்து அவருடைய வியாழக்கிழமை பாவிகளுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கப்படுகிறார். लेकिन गुरुवार को पापियों का हाथ में सौंपा जाता है. வெள்ளிக்கிழமை சிலுவையில் அறியப்பட்டது. और शुक्रवार को क्रूस पर मारा जाता है. சனிக்கிழமை முழுவதுமாக கல்லறையில் இருக்கிறார். शनिवार पूरा प्रभु कब्र में रहता है. ஞாயிற்றுக்கிழமை அதிகாலைக்கு அவர் உயிரோடு எழும்புகிறார். लेकिन इतवार को भोर में प्रभु जी उठा. அதுக்கு பிறகுதான் இந்த தேவனுடைய மார்க்கம் வளர ஆரம்பித்தது. उसके बाद यीशु मसीह का जीवन का मार्ग बढ़ने लगा. முகவரியாக ஒரு காரியத்தை சொல்கிறேன். वो पहले एक बात बता रहा हूँ. நம்ம 7 வார்த்தைகளை இயேசுவானவர் சிலுவையில சொன்னதை தான் நாம் தியானிக்கிறோம். हम 7 शब्द प्रभु क्रूस पर कहा वही हम याद करता है. இதை யார் இந்த உலகத்துல ஆரம்பித்தது? कौन इसको शुरुआत किया? எந்த சபைக்காரங்க ஆரம்பிச்சாங்க? कौन सा कलीसिया वाला इसको याद करवाया? ரோமன் கத்தோலிக்க சபை தான் இதை ஆரம்பிச்சது. ये रोमन कैथोलिक कलीसिया ही शुरुआत किया. ஏன்னா 1500 வருஷம் அவங்க தான் இந்த உலகம் முழுவதுமாக அவங்களுடைய ஆட்சி அவங்களுடைய போதனை தான் இருந்தது. क्योंकि 1500 वर्ष रोमन कैथोलिक का उपदेश उनकी राज्य चलता था दुनिया में. ஆனா 1520க்கு பிறகுதான் 1530 के बाद சபை பிரிக்கப்பட்டு பரிசுத்தத்தினராய் அழைக்கப்பட்டது. कलीसिया उधर से तोड़कर अलग करके बढ़ने के लिए जगह में पढ़ने के लिए மூல உபதேசத்துக்கு நிறைய சபைகள் வரல. अभी भी बहुत कलीसिया उनकी उपदेश से अब तक बाहर नहीं आया. அவங்க எல்லாம் அந்த ரோமன் கத்தோலிக்க கொள்கையிலே தான் இருப்பாங்க. वो लोग सब रोमन कैथोलिक का रीति रिवाज में ही बना रहता है. फर्स्ट ஞானசானம், पहला बपतिस्मा, திருத்துவத்தில் ஞானசானம், वो तीन पिता पुत्र पवित्र नाम का बपतिस्मा, 3 பேருடைய ஆராதனை, वो 3 लोग का आराधना. இது எல்லாமே ஆர்சிஸ்டர்கள் 1500 வருஷம் இருந்ததனால தான் இது அப்படியே பாரம்பரியமா வருகிறது. क्योंकि ये 1500 बरस आरसी कलीसिया में था. ये अभी भी ये रीति रिवाज सब कलीसिया पालन करता है. இன்னைக்கு நிறைய வித்தியாசமான போதனை, आज बहुत अलग अलग ढंग से बोधना भी है. நிறைய சபை நிறைய போதனை, बहुत कलीसिया है, बहुत बोधना भी है. ஆனா வேதாகமத்தில் எழுதப்பட்டபடியே வாழுகிறவர்கள் அது பாக்கியவான்கள்.
लेकिन प्रभु के कलाम के अनुसार जीने वाला धन्य लोग है। அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல பரிசுத்த ஆவியான சபை அஸ்திவாரம் போடுகிறார். लेकिन प्रेरितों पर दूसरा अध्याय में पवित्र आत्मा नेव डालता है। அதுல இருந்துதான் அப்போஸ்தலர் சபையை ஸ்தாபிக்கிறார். उसके ऊपर ही कलीसिया प्रभु का कलीसिया बढ़ते बढ़ाता है। அதுபடியே प्रेरितों के द्वारा அவங்க செய்தபடியே உபதேசிக்கிறது தான் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். जो प्रेरितों को उपदेश में बने रहते हैं वो उनको आशीष को लेके आएगा। கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கணும். प्रभु हम सबको आशीष करे। வேதாகமத்தை நல்லா வாசித்தாதான் நம்ம என்ன செய்யணும், தடுமாட்டம் வராது. लेकिन हम ज्यादा से ज्यादा प्रभु की का कलाम के ऊपर ध्यान देगा, हमारे जिंदगी में हलचल नहीं होएगा। அதனால 3 கடவுள் தான் தெரியும். नहीं तो तुम्हारे लिए 3 खुदा दिखा देगा। அப்படின்னா எகோ விட்டஸ்கார மாதிரி ஒண்ணே ஒண்ணு தான் தெரியும். नहीं। இயேசுவான ஒரு சாதாரண மனிதராக. लेकिन जैसा यहोवा विटनेस वाला बोलते हैं कि यीशु मसीह सादा इंसान है। முஸ்லிம் சொல்றாங்க இயேசுவான சாதாரண ஒரு தீர்க்கதரிசி. मुस्लिम ने कहता है कि यीशु मसीह एक नबी है। सारा வேதம் अच्छा சொல்லுகிறது नबी है। இயேசுவானவர் சர்வ வல்லமுள்ளவர். लेकिन कलाम कहता है यीशु मसीह सर्वशक्तिमान है। अच्छा, இந்த சிலுவையில 7 வார்த்தைகளை சொல்வதற்கு முந்தி लेकिन कलीसिया ये क्रूस पर 7 शब्द कहने के पहले ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கலாம். एक वचन हम पढ़ेंगे। யோவான் 19வது அதிகாரம் यूहन्ना का 19वां अध्याय में 18வது வசனம் வாசிக்கலாம். 18 वचन हम पढ़ेंगे। அங்கே அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவரோட கூட வேறு 2 பேரை 2 பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக சிலுவைகளில் அறைந்தார்கள். वहाँ उन्होंने उसे और उसके साथ और 2 मनुष्यों को क्रूस पर चढ़ाया, एक को इधर और एक को उधर, और बीच में यीशु को। எல்லாரும் ஒரு நிமிஷம் கவனிக்கலாம். सब लोग थोड़ा ध्यान देगा। 3 வார்த்தைகள். அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். वहाँ उनको क्रूस पर मारा। நமக்கெல்லாம் யோசிக்கணும், எங்க அறைந்தார்கள்? हम सब सोचना है कहाँ उसको क्रूस पर मारा। எருசலேம்ல. यरूशलेम में। அங்கே எருசலேம்ல वहाँ यरूशलेम में அவரை यीशु मसीह को சிலுவையில் அறைந்தார்கள். क्रूस पर मारा। ஒன்னு எருசலேமை பற்றி எழுதியிருக்கிறது, एक यरूशलेम के बारे में लिखा, ஒன்னு இயேசுவை, एक मसीह को, இன்னொன்னு ஒரு ஜனக்கூட்டம் அறைந்தார்கள். एक झुंड लोगों का झुंड उसको मारा। நல்லா யோசிக்கணும், எருசலேம் எப்படிப்பட்ட தேசம்? यरूशलेम कैसा देश है? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த நகரம். प्रभु चुन लिया पवित्र नगर। தேவன் அந்த இடத்தை ஆசீர்வதித்து அது மகாராஜாவின் நகரம். प्रभु उसको आशीष किया, वो महाराजा का नगर है। அப்ப சிலுவையில எங்க அடிச்சாங்க அப்படின்னா क्रूस पर कहाँ मारा है? மகாராஜாவின் நகரத்திலே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். महाराजा का नगर में यीशु मसीह को क्रूस पर मारा। தேவன் தெரிந்து கொண்ட ஒரு பரிசுத்த ஸ்தலம். प्रभु चुना हुआ पवित्र स्थान, அங்கதான் அவர் அடிச்சாங்க. वहाँ ही प्रभु को क्रूस पर யார் मारा। அடிச்சது? मारा कौन है? யூதர்கள். यूदा लोग। அந்நியருடைய கரத்திலே பிடித்து படுத்தார்கள். अन्य लोग आदमी पकड़ के दिया। யார? किसी को? இயேசுவை, சர்வ வல்லவரை. सर्वशक्तिमान प्रभु यीशु को அந்த பரிசுத்த ஸ்தலத்துல उस पवित्र स्थान में சர்வ வல்லமுள்ள ஆண்டவரை प्रभु सर्वशक्तिमान प्रभु को யூதர்கள் பிடித்து ரோம அரசாங்கத்துல கொடுத்தாங்க. यूदा लोग को उसको पकड़ के रोम का हाथ में अर्पण किया। நிறைய பேர் இதெல்லாம் தியானிக்க மாட்டாங்க. बहुत लोग इसका ध्यान नहीं करता। அங்க போலீஸ்காரங்க தான் போய் அவரை பிடிச்ச மாதிரி அந்த அரண்மனைக்கு போன மாதிரி தான் நிறைய பேருடைய கற்பனை. लेकिन बहुत लोग का मन में ये विचार रहता है कि सब लोग पुलिस लोग जाके उसको पकड़ता है, लेके आता है, ऐसी विचार रहता है। போர் செவர்னோனே பிலாத்த ஆட்கள் நினைக்குது. जब वो जो सेना सिपाही बोलेगा तो सेना सिपाही का सेना बोलेगा तो वो அரசாங்கத்துடைய ஆள் இல்ல. गवर्नमेंट का आदमी नहीं है। இயேசுவனர் பிடிச்சது அரசாங்க ஆள் கிடையாது. यीशु मसीह के पकड़ा गवर्नमेंट के लोग नहीं है। யூத பிரதானிகள், यूदे लोग, याजक लोग, சபையில் உள்ள எல்டர் டீக்கன், कलीसिया का एल्डर, அவங்களுடைய சிப்பாய், அதாவது சபைக்கு சிப்பாய் இருந்தாங்க, அவங்க தான் போனாங்க. जो कलीसिया का जो सिपाही है
वडील है वो लग गया, அவங்க தான் அவரை போய் பிடிச்சு उनको उसको पकड़ के அரண்மனைக்கு கொண்டு போகல, वो राजमहल में लेके के नहीं गया, அண்ணா காய்பா அப்படிங்கிற பிரதான ஆசாரியனுடைய வீட்டுக்கு தான் கொண்டு போறாங்க. अन्ना कायबा करके जो बड़ा याजक है उनकी घर में लेके जाता है। அதான் நல்லா புரியுது. எங்க கொண்டு போறாங்க? कहाँ लेके जाता है? பரிசுத்தவான்கள் என்று சொல்லப்பட்ட அவங்களுடைய வீட்டுக்கு. जो पवित्र लोग कहा जाता है उनकी घर में लेके जाता है। அவங்க உடனே ஒரு தீர்மானம் சொல்றாங்க. वो लोग एक निर्णय लेता है। யூதர்கள் பிரதித்தரமாக 7வது வசனம் சொல்லுது, எங்களுக்கு ஒரு நியாய பிரமாணம் உண்டு. यूजलोग में कहता है कि हमारे लिए एक व्यवस्था है। யூதர்களுக்கு என்ன நியாய பிரமாணம்? यूजलोग को कौन सा व्यवस्था है? நியாய பிரமாணம் என்னது? பழைய ஏற்பாடு 5 புத்தகம் தான். पुराना नियम क्या है? उसका व्यवस्था क्या है? पुराना नियम 5 किताब। அவங்க சொல்றாங்க, எங்க மோசேயினுடைய நியாய பிரமாணத்தின்படி இயேசுவை சிலுவையில் அடிக்கணும். हमारा मूसा ने दिया हुआ व्यवस्था के अनुसार यीशु मसीह को क्रूस पर मारना। இது யார் சொல்றது? ये कौन कहता है? ரோமர்கள் அல்ல, இஸ்ரவேலருடைய முக்கியமான நபர்கள். ये रोम लोग नहीं है, अन्य लोग नहीं है, इस्राएल का मुख्य लोग है। இது வியாழக்கிழமை ராத்திரி நடக்குது. ये गुरुवार को शाम को होता है। 2 பிரதான ஆசை, ஒன்னு அண்ணா ஒன்னு காய்பா. दो प्रथम याजक है, अन्ना और कायबा, दो लोग है। நிறைய பேர் நினைப்பாங்க இதெல்லாம் ரோம அரசாங்கத்தில் உள்ளவங்க நினைப்பாங்க. बहुत लोग सोचता होगा ये सब रोम राज का लोग है करके सोचा இது होगा। எருசலேம் தேவாலயத்தில் உள்ள பரிசுத்தவான்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள். ये यरूशलेम भवन में रहने वाला पवित्र लोग के लिए कहा गया लोग है। இவங்களுக்கு அரண்மனை இருந்தது. ये लोग के लिए राजमहल था। அவங்ககிட்ட தான் இவங்க விசாரிக்காங்க. अभी वो लोग ही उनकी पूछताछ करता है। அவங்க சொல்றாங்க, இந்த பைபிள் சட்டப்படி இவரை நாங்க சிலுவைக்கு கொண்டு போகணும். ये कलाम के अनुसार इनको हम लोग को क्रूस पर ले जाना। அதனால நாங்க மரண தண்டனை கொடுக்க முடியாது, அதனால ராஜாட்ட கொண்டு போறோம். मरण की दंड हम नहीं दे सकते, इसलिए राजा के पास, याजक के पास ले जाना। 18வது அதிகாரம் எடுக்கலாம். 18 अध्याय लिए யோவான் 18வது அதிகாரம். யோவானா 18 अध्याय இங்க பாருங்க, 28வது வசனத்தை தயவு நல்லா வாசிக்கலாம். 28வது வசனம். 28 वचन पढ़ेंगे। அவர்கள் காய்பாவின் இடத்திலிருந்து இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனைக்கு கொண்டு போனார்கள். அப்பொழுது விடியற் காலமாய் இருந்தது. தீட்டுப்படாமல் பஸ்காவை புசிப்பதற்காக அவர்கள் தேசாதிபதியின் அரண்மனைக்குள் பிரவேசியாது இருந்தார்கள். अब ये यीशु को केफा के पास से किले को ले गए और भोर का समय था, परंतु वे आप किले के भीतर नहीं गए ताकि अशुद्ध न हो, परंतु फसह खा सके। நல்ல இந்த வார்த்தை நல்லா நம்ம புரியணும். ये शब्द को हमारे लिए अच्छे से समझ होना। நிறைய சபைக்காரங்க மும்மொழி தியானம் 12ல இருந்து ஆராதிப்பாங்க. बहुत लोग 3 बजे से ये याद करता है, आराधना करता है। எப்படியோ ஆண்டவருடைய சிலுவையின் தியானத்தை தியானிப்பது நல்லது. तो कैसा भी हो, प्रभु का क्रूस का ध्यान करना हमारे लिए उचित है, அவர் अच्छा அவருடைய है। சமயத்துக்கு ஏற்றபடி செய்கிறார்கள். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். प्रभु लोग समय के अनुसार उनको प्रभु का आराधना करता है, प्रभु उनका आशीष அதான் है। 28வது வசனம் சொல்கிறது, लेकिन 28वां वचन कहता है வியாழக்கிழமை ராத்திரி முழுவதுமாக இந்த 2 பிரதான ஆசாரியர்களும் நியாயம் விசாரிச்சாங்க. ये पूरी रात गुरुवार को ये दोनों याजक, बड़े याजक ने पूछताछ किया, न्याय பரியாசம் பண்ணாங்க, टाटा किया, यीशु को அடிச்சாங்க. मारा। இது எல்லாம் செய்துட்டு ये सब करने के बाद காலையில எங்க இருந்து வெளியே வராங்க? காய்வா, அதாவது காய்வா என்கிற அந்த பிரதான ஆசாரியன் அல்லது இந்த உள்ள காலத்துல பெரிய யார் சொல்ற, இன்னைக்கு நிறைய அப்போஸ்தலர் பட்டம் இருக்கு, நிறைய பேர் அப்போஸ்தலர். बहुत लोग अभी प्रीति लोगों के बड़े या अपोस्तल, पास्टर, இல்லன்னா பிஷப், बिशप, இல்லன்னா சாமியார். चामियर, இவங்கள ஒரு ஆள் தான் காய்வா. गुरु, இவங்க தான் காய்வா. ये लोग गायबा। இவங்க சொல்றாங்க, எங்களுக்கு சிலுவையில் அடிக்கக்கூடிய அதிகாரம் கிடையாது. ये लोग कहता है कि उनको क्रूस पर मारने के लिए हमारे लिए अधिकार नहीं ஆகவே है। காலையில எத்தனை மணி இருக்கலாம் யோசித்து பாருங்க. अभी भोर में सुबह, இப்ப பண்டிகை இன்னைக்கு आज ये दीवार है। எங்க பண்டிகை? எருசலேம் தேவாலயத்துல பண்டிகை. अभी यरूशलेम भवन में मंदिर में दीवार है। குறைஞ்சது 7 லட்சத்துக்கு அதிகமான ஜனங்கள் இன்னைக்கு அங்க கூடி இருப்பாங்க. आज 7 लाख से अधिक लोग वहाँ इकट्ठा होता है। இன்னைக்கு தான் ஒரு பெரிய விழா. आज बड़ा उनका दीवार है। இன்னைக்கு கரெக்டா 12 மணிக்கு மேல
आज 12 बजे के ஒரு बाद பாத்திரத்துல ரத்தத்தை எடுத்துக்கிட்டு एक बर्तन में खून के लेके ஆசாரியன் மகா பரிசுத்த ஸ்தலத்துல உள்ள போறாரு. अभी महायाजक खून के लेके अंदर जाएगा। அவர் போய் தெளிக்கும் போது वो जाके छुटका खून எல்லா का समय யூதர்களுக்கும் ஒரு விடுதலை. सारे यूदे लोग के लिए छुटकारा। இது தினம் நடக்கல, வருஷத்துல ஒரு முறை. ये रोज नहीं होता है, साल में एक बार। அது இன்னைக்கு தான், वो आज ही அது இன்னைக்கு தான் மத்தியானம் நடக்கணும். आज ही दोबारा 12 बजे होएगा। அதனால எல்லாரும் பிஷப்பையா சொல்றாரு, और बिशप बोलेगा இன்னைக்கு நமக்கு 12 மணிக்கு ஆராதனை. आज हमें 12 बजे आराधना। இன்னைக்கு விடிய காலம் ஆயிட்டு अब बोर हो गया है, நம்ம ராத்திரி பூரா அந்த மனுஷனை நியாயம் தீர்த்தாச்சு. अभी रात भर इसको न्याय कर दिया। வேதாகமத்தின்படி இவர் குற்றவாளி. कलाम के अनुसार ये दोषी है। ஏன் क्यों? இவர் தன்னை தேவன் என்று சொல்லுகிறார். आपने आपको परमेश्वर का पुत्र कहा। நமக்கு ஒரு தேவன் தான் உண்டு, हमारे लिए एक ही खुदा है, அதனால இவர் சிலுவையில் அடிக்கணும். इसी के लिए इनको क्रूस पर ஆனா मारा। சபைக்கு போகும்போது நம்ம அசுத்தமா போகக்கூடாது, लेकिन कलीसिया में साथ जाता समय पर अशुद्ध होके नहीं நம்ம जाना, பரிசுத்தமா போகணும். हम पवित्र होके जाना। இப்ப நம்ம எங்க போறோம்னா अभी हम कहाँ जाना है? பிலாத்து வீட்டுக்கு போறோம். अभी पिलात के घर में जाएगा। அவன் ஒரு படுபாவி. वो बड़ा पापी है। அந்த பாவி வீட்டுக்குள்ள நம்ம போக கூடாது. अभी वो पापी के घर में हम नहीं जाना है, ஏன்னா இன்னைக்கு நமக்கு பண்டிகை, क्योंकि आज हमारे लिए दीवार है, பஸ்கா பண்டிகை. पस्का है। அதனால வீட்டுக்குள்ள போகாம வெளியே நின்னுட்டு தான் நம்ம பேசணும். इसके लिए घर के अंदर नहीं जाना है, बाहर खड़ा रह के हम बात करना है। ஏன்னா இந்த அதிகாரம் கொலை செய்யக்கூடிய அதிகாரம் நம்மகிட்ட கிடையாது. क्योंकि हथियार करने का अधिकार हमारे पास नहीं है। இயேசுவானவர் கொலை செய்யணும். यीशु मसीह के मार डालना है, அதனாலதான் இவங்க வெளியே நின்னுக்கிட்டாங்க. इसके लिए ये लोग बाहर खड़ा हो गया। அது எழுதிருக்குது, தேசாதிபதியின் அரண்மனைக்குள் பிரவேசிக்காமல் இருந்தார்கள். लोग देश की जो உள்ள போற வெளியே हाँ, वो நின்னுட்டாங்க. अधिकारी का घर में नहीं गया, अपराध का घर में नहीं गया। 29 சொல்லுது, 19 कहता है, பிலாத்து யோசிக்கான், पिलात सोचता है, ஓஹோ வெளியே நிக்கிறவங்க எல்லாம் மகா பரிசுத்தவான், वो बड़े बाहर खड़े लोग सब महा पवित्र लोग हैं। நான் ஒரு பாவிని என் வீட்டுல வர மாட்டேங்க. मैं एक पापी करके वो अंदर नहीं आता है। சரி பரவாயில்ல, நானே வெளியே போறேன். ठीक है, मैं ही बाहर चला जाता அது எழுதிருக்கிறது, அதெல்லாம் பிலாத்து அவரிடத்தில் வெளியே வந்து हूँ। इसलिए लिखा है कि इसीलिए पिलात घर से बाहर आया। இந்த மனுஷங்கள் என்ன குற்றம்னு எல்லாம் கண்டுபிடிக்கான். हाँ, ये इंसान में क्या दोष है करके वो पूछता है। அடுத்து அதே நியாயப்பிரமாணத்தை கொண்டு வர 31 फिर 31 में वही व्यवस्था के लेके आता है। எங்க நியாயப்பிரமாணப்படி நாங்க யாரையும் கொலை செய்ய முடியாது, இன்னைக்கு தான் அதை சேர்த்துக்கிடணும். हमारे व्यवस्था का अनुसार किसी भी हम नहीं मार डाल सकता, लेकिन आप ही करना है। இது எல்லாம் நம்ம யோசித்தோம்னா ये सब हम सोचेंगे। பரிசுத்த ஸ்தலத்துல நடந்தது. पवित्र स्थान में न्याय हुआ। பைபிளை வச்சு சிருஷ்டிகரை சிலுவையில் அறைந்தார்கள். कलाम पवित्र शास्त्र के रखे सृष्टिकर्ता को मारा, யாருடைய கையில पुरुष पर मारा। பாவியுடைய கையில ஒப்பு கொடுத்தாங்க. लेकिन पापियों का आत्मर्पण किया। இன்னைக்கு நீங்க இந்த வேலையை பண்ண முடியாது. आज वो काम आप नहीं कर सकते, ஏன்னா நம்ம எருசலேமுக்கு யாரும் போக முடியாது. क्योंकि हम यरूशलेम में कोई जा नहीं सकते। இன்னைக்கு பரிசுத்த ஸ்தலம் எங்க இருக்கு? आज पवित्र स्थान किधर है? நம்முடைய இருதயம் தான் தேவனுக்கு பரிசுத்த ஸ்தலம். हमारा हृदय पवित्र स्थान है। அங்க பரிசுத்த ஸ்தலத்திலே தேவனை சிலுவையில் அறைந்தார்கள். वहाँ वही पवित्र स्थान में पुरुष पर मारा। இன்னைக்கு நிறைய பேர் இருதயத்துல தான் இயேசுவானவரை சிலுவையில அறைய முடியும், வேற எதுலயுமே செய்ய முடியாது. आज यीशु मसीह को अपना हृदय में ही उसको मार सकता है और किधर नहीं मार सकता। சிருஷ்டிகரை, सृष्टि ஏன்னா का स्थान, சிருஷ்டிகர் வசிக்கிற இடம் நம்முடைய இருதயம். क्योंकि सृष्टि का परमेश्वर वास करने का स्थान है अपने मर्द। வேத வார்த்தையின்படியே குற்றம் சாட்டக்கூடாது. कलाम के अनुसार हम दोषी नहीं लगाना। வேதத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் நம்ம இதை செய்யலாம். வேதாகமத்துக்கு தங்களை ஒப்பு கொடுக்கலாம். हम कलाम को सही तरीके से समझ लेगा तो अपने आप का अर्पण कर सकता है। ஆகவே அப்போஸ்தலர் உபதேசத்திலையும் அந்யோன்யத்திலையும் அப்பம் வைக்கிறதிலையும் உறுதியாய் கருத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். इसलिए प्रभु का प्रेरितों को उपदेश में, रोटी तोड़ने में, प्यार के बंधन में बने रहता है, वो लोग धन्य लोग हैं। ஆனா நிறைய பேருக்கு அந்த அப்போஸ்தல நடவடிக்கையிலே கண் குருடாக்கப்பட்டிருக்கிறது. बहुत लोग ये प्रेरितों का उपदेश को शैतान ने नहीं तो प्रभु उसका अंधा बना के रखा அதை है। ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. वो लोग स्वीकार नहीं करेगा। ஃபர்ஸ்ட் மனம் திரும்புதல், पहला मन फिराना, இரண்டாவது இயேசுவோட நாமத்தை ஞானஸ்நானம், दोबारा यीशु मसीह के नाम से बपतिस्मा, அடுத்து பரிசுத்தாண்ட அபிஷேகம். और उसके बाद पवित्र आत्मा का अभिषेक। அதுதான்
தொடர்ந்து சபை பெருகினது. वही उसी के द्वारा ही का निश्चय बढ़ते गया। கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நமக்கு தந்தார். प्रभु ऐसे बड़े आशीष हमें दिया। இப்ப நம்ம எல்லாரும் உட்கார்ந்தபடி ஒரு பாட்டு பாடலாம். அப்பொழுது வார்த்தைகளை தியானிக்கலாம். अभी हम सब लोग बैठे हुए हालेलुया हम गीत गाया हालेलुया பாட்டு பாடுறோம் हालेलुया करके गीत गाए அவருடைய வார்த்தை நம்மளே கிரியை செய்யறது उनका वचन हमारे अंदर काम करता है। அங்கதான் ஆசீர்வாதம் சமாதானமும் உண்டு वहाँ पर ही आशीष और समाधान है। தேவனுடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு प्रभु की आत्मा जहाँ है वहाँ छुटकारा है। தேவனுடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கு परमेश्वर का जो वचन आत्मा और जीवन है। இந்த வார்த்தையை நம்ம இருதயத்தில் வைத்துக்கொண்டு அதை பாதுகாத்தோம்னா அது நம்முடைய வாழ்க்கையை வளமாக்கும் ये वचन को हमारे हृदय में रखकर हम सुरक्षा करेंगे तो वो वचन कई जगह सामर्थ्य बनाता है। ஆகையனால நாம தேவனுடைய வார்த்தைக்கு 7 வார்த்தையை பற்றி எல்லாருக்குமே தெரியும் ஒவ்வொரு வருஷமும் அதை தான் தியானிக்கிறோம் हर साल हम यही ध्यान करते हैं। परमेश्वर के 7 बातें वचन हम सबको पता है, ஆனா அதை இந்த நாளோட விட்டுருக்கோம் पर इस दिनों के बाद हम उसे छोड़ देते हैं। 7 நாள் 7 வார்த்தை இந்த இதோட முடிஞ்சதுன்னு நினைச்சிட்டு பிறகு அதை பத்தி திரும்ப ரிப்பீட் பண்றதே இல்லை 7 वचन आज से खत्म हो गए, उसके बाद हम उसे दोहराते नहीं। ஆனா நாம செய்ய வேண்டியது வாழ்நாள் எல்லாம் தினம் சிலுவையை நாம தியானிக்க வேண்டாம் पर हम जो करना है हर दिन हमारे जीवन में क्रूस को हम ध्यान करना है। அந்த 7 வார்த்தைகளையும் யாருக்காக எதற்காக இதெல்லாம் சொல்லுகிறாரு அப்ப அவர் நம்மள எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறாரு அந்த கிறிஸ்துவுடைய பாடுகளை நம்ம கட்டாயம் தியானிக்கிறோம் वो 7 वचन क्यों वो कहता है, क्यों हमारे पे इतना प्रेम रखा, उसके तकलीफ को हम हमेशा याद रखना। இப்போ நான் நல்ல அருமையான ஒரு செய்தியை நம்ம பார்த்து சமைச்சு இல்லையா சுருக்கமா கொடுத்தாரு तो अच्छा सा संदेश छोटे से तरीके से पासवान ने अच्छे से बताया। வேதத்தை புரிந்து கொள்வதற்கு அது சுருக்கமாக சொன்னாங்க वचन को समझने का एक छोटे तरीके से उन्होंने நம்ம बताया। எல்லாருக்கும் புரியா हम सबको समझ नहीं आएगा। யார் தெரிந்து கொள்ளப்பட்டார்களோ அவர்களுக்கு மாற்றம் தான் புரியும் जो चुने हुए हैं वे लोग ही उसे समझ सकते हैं। அதை யார் தேவன் அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறாரோ அவங்களுக்கு மட்டும்தான் புரியும் प्रभु जिसे प्रकट करके देता है उन वो ही समझ सकते हैं, ஏன் அப்படியே தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது क्योंकि परमेश्वर का वचन ऐसे ही कहता है। பிதா இன்னார் என்று குமாரன் ஒருவருக்கு வெளிப்படுத்தாவிட்டால் அவர் பிதாவை அறிந்து கொள்ளவே முடியாது ऐसा ये है करके पुत्र ने उसे दिखलाया नहीं तो वो जान नहीं सकता। குமாரன் இன்னார் என்று பிதா அவருக்கு வெளிப்படுத்தாவிட்டால் அவனும் குமாரனை அறிந்து கொள்ளவே முடியாது पुत्र ये है करके अगर पिता ने उसे बताया नहीं तो वो नहीं जान सकता। அது எப்படி அதை நமக்கு புரிந்து கொள்ளலாம் तो उसे कैसे हम समझ सकते அவன் हैं? மூணுன்னு சொல்லுவான் वो 3 कहेगा। ஆனா ஆண்டவர் வேதம் சொல்லுது இவன் இஸ்ரவேலே கேள் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் परमेश्वर का वचन कहता है, इस्राएल सुन, हमारा परमेश्वर एक ही है। ஆனா இதனால அவங்க மூணு சொல்றதுனால நம்ம அவங்களை தள்ளக்கூடாது அற்பமாவும் எண்ணக்கூடாது वो 3 कहते हैं, उसने उन्हें दुकारना नहीं, ना ही उन्हें तुच्छ मानना है, ஏன்னா தேவனால அவங்களுக்கு வெளிப்படுத்தல மறைச்சா क्योंकि प्रभु ने उन्हें उसे प्रकट नहीं किया, उनसे छुपा दिया। ஏன்னா சீசர்கள் தான் சொல்லி கொடுத்தார் चेलों को प्रभु ने वो सिखाया। எனக்கு சீசர்கள் கேக்குறாங்க ஆண்டவரே இவங்க இடத்துல ஓமைகளா பேசுறீங்க வேதத்தை பத்தி கொஞ்சம் புரிஞ்சு கொள்ளபடி பேசுங்கப்பா அப்படின்னு கேக்குறாங்க वो चेलों ने कहा, प्रभु आप इनको सब कहानी के रूप में ही बताते, उनको समझाने के रूप में बताते। ஹோமர் के रूप में நீ ஓமையா பேசுறீங்க ஆண்டவரே அத கொஞ்சம் புரிய முடியாது சொல்லுங்க அவங்களுக்கு எங்களுக்கே புரிய மாட்டேங்குது அதனுடைய அர்த்தம் என்ன எங்களுக்கே புரிய மாட்டேங்குது ஆனா நீங்க அவங்களுக்கு எப்படி சொல்றீங்களே அப்படின்னு கேக்குறாங்க वो कहते हैं, हमें ही समझ नहीं आ रहा और उनको भी आप ऐसे ही बता रहे हैं, उनको समझाइए ऐसा कैसे। நம்ம கர்த்தர் சொல்றாரு प्रभु कहता है, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது स्वर्ग के राज्य के रहस्य को जानने के लिए आपको अधिकार दिया है, மற்றவர்களுக்கு அருளப்படவில்லை औरों को वो बताया नहीं गया। அதனால அவங்க இப்படிதான் இருப்பாங்க तो इसलिए वे लोग ऐसे ही रहेंगे। அவங்க புரிஞ்சு கொள்ளாமலே இருக்கும்போது அவங்க இறுதியா பாவம் இது இந்த மாதிரி கருக்கப்பட்டிருக்கு वो नहीं समझने जैसा उनका हृदय फिर उनके हृदय के समान कठोर किया அது गया। யாரால கடினப்படுத்தப்பட்டிருக்குது तो किसके द्वारा कठोर किया गया? கர்த்தராலே தான் பண்ணப்பட்டது प्रभु के द्वारा ही किया गया, ஏன்னா அவங்களுக்கு வேதம் முக்கியம் இல்ல அவங்களுடைய கொள்கை தான் முக்கியம் क्योंकि उनको वचन अहम नहीं, उनका पारंपरिक बातें ही अहम है। இதுதான் காரணம் यही बातें हैं। இதெல்லாம் பார்த்து சுருக்கமா சொன்னாங்க यही बातों को पासवान ने छोटे तरीके से बताया। ஆனா அப்படித்தான் சொல்லியிருக்கிறாங்க. हमने ऐसे कहा, காரணம் நீங்க உங்களுக்கு காது இருக்கிறவங்க இருதயம் இருக்கிறவங்க கேட்டு உருகி உணர்ந்து கொள்ளலாம் जो हृदय में समझने वाले, सुनने वाले कान से वो समझ कर जान सकते हैं। அது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் प्रभु को धन्यवाद हो। நாம இப்போ கர்த்தருடைய சிலுவையில் சொன்ன அந்த முதலாவது வார்த்தையை நாம
ध्यान करा। प्रभु ने कहा क्रूस पर पहले जो बातों को हम ध्यान करेंगे। லூக்கா 23ஆம் அதிகாரம் लोक का सुसमाचार किताब 23 अध्याय 34ஆம் வசனம். 34 அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். तब यीशु ने कहा, हे पिता, इन्हें क्षमा कर, क्योंकि ये जानते नहीं कि क्या कर रहे हैं। और उन्होंने चिट्ठियां डालकर उसके कपड़े बांट लिए। நாம் கேட்கிறோம், प्रार्थना करेंगे। பரிசுத்தமுள்ள தேவனே, பிரபு, இது உம்முடைய வார்த்தை. आपका वचन है। நீரிலே உடைத்து தராவிட்ட பிட்டு எங்களுக்கு தராவிட்டா अगर आप इसे तोड़कर हमें देंगे नहीं तो நாங்கள் அதை புரிந்து கொள்ள முடியாது. हम उसे समझ नहीं அது पाएंगे, எங்களுக்குள்ள கிரியே वो செய்யாது. हमारे अंदर काम भी नहीं कर அது पाएगा, உங்களுக்கு பிரயோஜனமாகவும் இராது. हमारे लाभदायक नहीं होगा। இந்த 7 வார்த்தைகளும் இது உங்களுக்கு கிறிஸ்து தர முடியாது. 7 वचन भी आप हमें तोड़कर देने के लिए मांगते हैं, இது இயேசு நம்முடைய நாமத்தினால கேட்கிறோம். तो ईश्वर के नाम से मांगते हैं। आमीन। இப்ப அந்த கர்த்தர் சொல்றாரு, अब प्रभु कहता है சிலுவையில இருந்து கொண்டு क्रूस पर रहकर பயங்கரமான வேதனை, बहुत तकलीफ के साथ ராத்திரி பூரா அவரை அடிச்ச வேதனை, रात पूरा उनको मारा गया था, वो सारी तकलीफ, சரீரத்தில் இருந்து ரத்தங்கள் வடிந்து கொண்டே இருக்குது. शरीर में से लहू बहता हुआ ही जा रहा है। ஆணிகள் உள்ள அந்த முள் முடிய மேல பின்னி அதுக்கு சேர்த்து தலையில வச்சு அடிச்சிருக்காங்க. वो कांटों का मुकुट बनाकर सिर पर रखकर उसके ऊपर लाठी से மற்ற मारा। 2 கள்ளனுக்கு அடிக்கல, बाकी 2 चोर को मारा नहीं है, ஆனா அந்த முள்முடி கட்டல. उस मुकुट कांटों का मुकुट रखा नहीं। ஏன்னா இவர் பரிசுத்தம் உள்ள தேவனால இவர் நம்மளுடைய பரிசுத்தமான ரத்தம் முழுவதையும் பூமியில சிந்தனுங்கிறக்காக. क्योंकि ये पवित्र परमेश्वर और इसका पवित्र लहू पूरी तरीके से इस दुनिया में गिराया जाना है। கடைசியில் அவன் விழாவில் குத்தும்போது வரும்பொழுது கூட அங்க ரத்தமே இல்ல, தண்ணி தான் வந்து. ரத்தம் வந்து கொஞ்சம் இருந்தது, அது வந்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி தான் வரும். आखिर में वो जो है उनके बाजू में बाला से मारा तो वहां से आखिरी का वो खून और लहू बह के आ रहा है। அப்படின்னா கடைசி சொட்டு வர வரையில அவருடைய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. आखिरी बूंद तक प्रभु ने उसके लहू को हमारे लिए बहा दिया। அதுதான் கர்த்தர் சொல்றாரு. यही प्रभु कहता है, பிதாவே இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். हे पिता, ये नहीं जानते हैं ये क्या कर रहे हैं। பிசாசு அவங்கள ஆண்டு கொண்டு அவங்கள இப்படி செய்யும்படி வச்சிருக்கிறான். शैतान उनके ऊपर राज कर उनको ऐसे काम करने को रख दिया, அவங்கள கொண்டு இந்த காரியங்களை செய்கிறான். उसके द्वारा ये बातों को करता है। ஆனா அது உம்முடைய சித்தம், पर ये आपकी मर्जी है, இது உம்முடைய சித்தம். ये आपकी मर्जी है। நான் இப்படிதான் போவேன்னு நீர் எழுதி வச்சிருக்கிறீங்க, அதனால நான் போகிறேன். मैं ऐसे ही जाना आपने लिखा है, मैं उसके लिए ऐसे ही जाऊंगा। ஆனா இவங்க அறியாம செய்யறாங்க. पर ये लोग अनजान में कर रहे हैं, நான் பிசாசுனால செய்கிறேன் அப்படின்னு அவங்க நினைக்கிறது இல்ல. मैं शैतान की बातों को सुनकर कर रहा हूँ ऐसा वो नहीं सोचते। நாங்க தேவனுடைய வார்த்தையின்படிதான் செய்கிறோம்னு சொல்லி செய்யறாங்க. वे लोग मैं प्रभु के वचन के अनुसार कर रहे हैं ऐसा करके कहते हैं। இன்னைக்கு அப்படித்தான். आज भी ऐसे ही है। இப்ப இந்த ஜனங்கள் எல்லாம் அந்த ஆர்சியினுடைய உங்களை வித்ததா பிடிச்சிக்கிட்டு என்ன இருக்கிறாங்க. देखो उसके बहुत सारी कलीसिया अभी भी आरसी के वो अहम बातों को पकड़ कर रखे हैं, मूल विषय को पकड़े, पिता कुमार परिशुद्धात्मा, पिता पुत्र पवित्र आत्मा। கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். प्रभु को धन्यवाद हो। அப்போ ஏன் அது உங்களுக்கு புரியல? क्यों उनको समझ नहीं आया? எப்படி இந்த ஜனங்கள் அவரை சிறையில அடைந்தவங்களுக்கு புரியலையோ அதே மாதிரி அவங்களுக்கும் புரியல. ऐसे पर में लोगों ने प्रभु को क्रूस पर मारा वैसा நாங்க ஆண்டவருக்காக வைராக்கியமா நிக்கிறோம், நாங்க அப்படி செய்றோம் இப்படி செய்றோம் பெருமை பாராட்டுறாங்க. ஒரு நாள் இந்த வேதத்துக்கு முன்பாக எல்லாரும் நிக்க வேண்டாம். वे लोग गमन करते हैं प्रभु के लिए ये बातें कर रहे करके, पर एक दिन इस वचन के सामने இந்த பரிசுத்த வேதாகமம் பரிசுத்தவான்களுடைய கையில கொடுத்தா அவங்க தான் இந்த பூமியை நியமித்திருப்பாங்க. पवित्र वचन पवित्र लोगों के हाथ में दिया जाएगा, वे लोग इस धरती का न्याय करेंगे। எல்லாரையும் எல்லா மனிதர்களையும் பரலோகத்துடைய தூதர்களையும் இந்த மனுஷனை கொண்டே கர்த்தர் நியாயம் தீர்ப்பார் வேதத்தில் எழுதி வச்சிருக்காரு. सारे दुनिया के लोगों को स्वर्ग के दूतों को भी परमेश्वर इस वचन के द्वारा ही न्याय करेगा ऐसा लिखा है। அல்லேலூயா. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய பாக்கியம் நாம இந்த தேவனை புரிந்து கொள்ள ஜனங்களாய் வந்ததுனால. कितना बड़ा सौभाग्य है कि हम प्रभु को जान सके हैं। இந்த நாட்கள்ல மன்னிக்கிற இருதயம் நமக்கு வேணும். इसलिए आज इस दिनों में हमारे अंदर क्षमा करने वाला हृदय चाहिए। உங்களுக்கு வீட்டாரு உங்க வீட்டார் தான் உங்களுக்கு சத்துருன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. प्रभु ने कह दिया तेरे घर वाले ही तेरे शत्रु है, நாமளும் சத்துருவாய் இருக்கோம். हम भी उसको मानकर वैसे ही रुक जाते हैं।
இதற்கு திருந்தவே மாட்டா, ये नहीं सुधरेगा, இவா திருந்த மாட்டா, ये नहीं सुधरेगी, இவன் இப்படித்தான் ये ऐसे ही है। எனக்கு முல்லா கொடுத்திருக்கிறாரு. इसको प्रभु ने मुझे कांटे के रूप में दिया है। இது என் பிள்ளைகள் இது உருப்படாது. मेरे बच्चे कभी सुधर नहीं सकते, ஏன்னா அந்த பிள்ளைகளை கொண்டு அப்படிப்பட்ட காரியங்களை பிசாசு செய்யலாம். उस बच्चों को लेकर शैतान ऐसे बातों को कार्य को करता है। நாம புரிஞ்சு கொண்டு ஜெபம் பண்ணாங்க. हम उसे समझ कर प्रार्थना करना है। சிலருடைய பிள்ளைகள் அப்படி இல்ல, किसी के बच्चे ऐसे नहीं है, அவங்க குழந்தையா இருக்கும்போது சரியா சொல்லி கொடுத்து சரியா அவங்கள வளர்க்கறதுனால அந்த பிள்ளைகள் வளர 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 கர்த்தருக்குள்ள நல்லா வளர்ந்து वो வந்திருக்கு. बचपन में ही माता पिता उनको अच्छा ज्ञान देकर प्रभु की बातों बताकर தேவனுடைய வார்த்தையாகிய வித்த முதலிடமாட்டு தன்னுடைய பிள்ளைகளுடைய இதயத்துல போடணும்னு அவங்க நினைச்சதுனால அந்த பிள்ளைகளை கர்த்தர் அவங்களுடைய விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றுகிறாரு, பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். परमेश्वर के उस बीज को उनके बच्चों के बचपन में ही उनके अंदर डालने का प्रयास किया, जिसके वजह से वो बच्चा बढ़ते बढ़ते परमेश्वर की मर्जी को और उनको நிறைய ஜனங்களுக்கு இது தெரியாது. बहुत सारे लोगों को पता नहीं है, அவங்க அதனால இவன் வழங்கவே மாட்டான் அப்படின்னு தெரியுறாங்க. इसलिए वो कहते हैं कि ये सुधरेगा ही नहीं कर। ஒரேடி அவன் போடுற சாபம், वो ऐसे ही उनको देते एक श्राप। எனக்கு அந்த பிள்ளை கொண்டு அவ்வளவு இம்சை அவ்வளவு வேதனை பெற்றோருக்கு கொடுக்க முடியாத சத்துரு செய்வான். இவங்க வாயில இருந்து இந்த தப்பான வார்த்தைகள் வரணுங்கிறதுக்காக उनके बच्चे के उस बुरी बातों को देखकर उनके वो शैतान वैसा कराता है, फिर उनके मुंह से वो गलत बातें उनके बच्चे के द्वारा निकल जाती है। மகளுக்கு மூசே சபிக்கப்பட்ட வார்த்தைகள், நீ உருப்பட மாட்டா, நீ எவ்வளவுதான் சொன்ன சுதர், நீ வாழ்நாள்லாம் நீ திருந்தவே மாட்டா அப்படின்னு சொல்றதெல்லாம் சாபம். बड़े लोग अपने मुंह से जो बातें कहते हैं तो सुधरेगा नहीं, तो वो जीवन तक ऐसे ही रहेगा। தங்களுடைய பிள்ளைகளை அப்படி சொல்லுவாங்க, अपने बच्चों को ऐसे कहते हैं, தங்களுடைய மனைவி அப்படி சொல்லுவாங்க, औरत को ऐसे कहते हैं, தங்களுடைய புருஷன் அப்படி சொல்லுவாங்க, पति को ऐसे कहते हैं, தங்களுடைய சகோதர சகோதரிகள் அப்படி சொல்லுவாங்க. भाई बहनों को ऐसे बातें करते हैं। இதெல்லாம் அறியாம ये செய்ய सब अनजान में करने वाली बातें हैं, அவங்க செய்யல. वे नहीं कर रहे हैं। அப்ப ஆனா உங்கள் மூலமா நீங்க பேசும் பொழுது நீங்களும் அறியாம தான் செய்றீங்க, அதனால உங்கள் நிமித்தமே அந்த பிள்ளைகள் சாபத்துக்குள்ள போகுது. आपके द्वारा भी जब आप बातें करते हैं, आपके अनजान में करते हैं, उसमें उस बात की वजह ஏன்னா அவங்க தப்பு से, பண்றாங்க, அந்த தப்புக்கு தான் நீங்க சாபத்தை கொடுக்குறீங்க. क्योंकि वो गलत करते हैं, उस गलत के लिए आप उन्हें श्राप कर देते हैं। ஆண்டவர் சொல்லிருக்காரு தெரியுமா, प्रभु ने कहा है, पता है, 4 தலைமுறைக்கும் இங்க போட்ட சாபம் உங்க பிள்ளைகளை பிடிக்குமா? 4 पीढ़ी तक आपने जो श्राप दिया वो आपके बच्चों को पकड़े रहेगा। நம்ம அதனால ரொம்ப கவனமா இருக்கணும், நம்முடைய நாவை குறிச்சு इसलिए हम ध्यान से रहना है हमारे जबान के बारे में, தவறான வார்த்தைகளை உபயோகப்படுத்த गलत बातों का इस्तेमाल नहीं करना। நான் உபயோகப்படுத்திருக்கிறேன், அதனால தான் உங்களுக்கு சொல்றேன். मैं वो सब इस्तेमाल किया, इसलिए आज मैं कैसा நான் हूँ। ஆல்ரெடி அதுக்கு மன்னிப்பு கேட்டிருக்கிறேன். मैं प्रभु से रोकर क्षमा मांगा है। அறியாம எல்லாம் பேசிருக்கிறேன், பிள்ளைய பேசிருக்கிறேன், மனைவியை பேசிருக்கிறேன். प्रभु अनजान में मैंने मेरे बच्चे को ऐसी ऐसी बातें की। ஆண்டவரே இந்த மனைவி தொடைய ஏன்டா தஞ்சரி எடுத்துக்கணும், ஏன்டாப்பா அப்படி கூட இருக்கிறேன். प्रभु मुझे क्षमा कीजिए, मुझे क्यों ये सहारा दिया, निकाल लो करके। சாசுடைய தந்திரம் நமக்குள்ள வெறுப்பையும் இந்த வேதனையை போட்டு அப்படி சொல்றாங்க. வேதனை இல்லை, शैतान का चालाक ये हमारे अंदर वो क्रोध और गुस्से को हमारे अंदर डालकर ऐसे बातें करा देता है। ஏன்னா இதை குறித்து பத்து சாட்சி கொடுத்து क्योंकि प्रभु इसके बारे में गवाही दिया है। சாத்திற்கு கொடுத்துல என் மனைவி போய் ஜெபிக்க போகும்பொழுது एक रात भर का जो प्रार्थना रहता है, उस समय मेरी औरत जाकर जब प्रार्थना कर रही थी, அவளுக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் இறங்கல. उनको पवित्र आत्मा का अभिषेक मिला नहीं था। புருஷன் உன் மேல துக்கமா இருக்கான்னு தெரியுது, तेरा पति तेरे पर दुखी है करके दूसरे के द्वारा उसे वो நம்ம துக்கம் அவங்களுடைய ஆசீர்வாதத்தை தடங்க பண்ணுது. हमारा दुख उनकी आशीषों का रुकावट बना है, ஏன்னா நம்ம கர்த்தருக்கு பிரியமா நடக்கணும் நம்ம விரும்புகிறோம். क्योंकि हम प्रभु के पसंद जीवन बिताना चाहते हैं। அதனால மன்னிப்பு மிக முக்கியம். इसलिए क्षमा बहुत जरूरी है। ஆனா அது ரொம்ப எல்லாருக்கும் வரவிடாதபடி பிசாசு செய்கிற தந்திரம் தான் வெறுப்பு, கோபம், எரிச்சல் அவங்கள கொண்டு நமக்கு மூட்டுவான். और वो बातें हमारे अंदर नहीं आने जैसा शैतान चालाकी जो है, गुस्सा, क्रोध, वो सब अपना हमारे अंदर बढ़ाता है। அதனால நீங்க பேசினாலும் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கட்டிட்டு பிறகு உங்க பிள்ளைகளை மன்னிச்சிருங்க. நீங்க யார் யாருக்கெல்லாம் வெறுப்பு காட்டினீங்களோ அதெல்லாம் மன்னிங்க. हाँ, फिर भी अगर आप बात किए हैं तो भी वो सब छोड़कर क्षमा मांगिए प्रभु से, और जिन जिन को बोला उनसे आप क्षमा मांगिए। ஏன்னா ரோம மார்க் 11:24 இதுதான் சொல்லுது. मार्क 11:24 में यही बातें कही गई है। நீ நின்று ஜெபம் பண்ணும்போது तो जब खड़ा होकर प्रार्थना उठाता है,
யார் பேர்லயாவது உனக்கு குறை இருக்குமானா अगर तेरे को किसी के नाम पे कोई कमी लगती है तो, யாருக்கு விரோதமாட்டு உனக்கு கோபம் இருக்குமானா किसी के विरोध तेरा क्रोध है तो, அந்த அவன் செய்ததுனால அந்த கோபம் உனக்குள்ள இருக்குது. उसने वो काम किया और क्या आप उसके हो रहे हो, आप तेरे अंदर वो क्रोध है, அது உன் குடும்பத்தோட யாராகவும் இருக்கலாம். वो आप तेरे परिवार के कोई भी क्यों ना हो, நீ செய்த நன்மைக்கு பதிலாக அவங்க துரோகம் பண்ணி இருப்பாங்க. आपने जो भलाई की उसके विरोध उन्होंने बुराई किया, ஆனா நீ அதை அவனுக்கு மன்னிக்கணும். तो उसे क्षमा करना चाहिए. அதனால இன்னைக்கு அந்த காரியத்தை நீ செய்யணும். आज उस बातों को आप करना है. நான் இனிமேல் நான் அப்படி கோபப்பட மாட்டேப்பா, எனக்கு உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு கேளுங்க, உதவி செய்வா. आज से मैं प्रभु क्रोधित नहीं होगा, मुझे मदद कीजिए कहिए. அப்படியே வாயில வந்துட்டாலும் உடனே ஆன் த ஸ்பாட்லயே கர்த்தாவே நான் மன்னிங்க, தப்பா பேசிட்டேன், என்ன மன்னிங்க, இந்த வார்த்தை வாபஸ் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி வாபஸ் ஆக்கிடணும். கேஸை வாபஸ் வாங்குறாங்க அப்படின்னு வாபஸ் ஆக்கிடணும். गलती का मुंह से निकला तो भी आप प्रभु से क्षमा मांगना, परमेश्वर में उस बातों को फिर से ले लेता हूँ करके आप ले लेना है. ஏன்னா அது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் அந்த பிரியப்படுத்தி वही प्रभु प्रिय, அதுதான் அந்த கட்சிக்காக वही यहाँ पर सिखाता है. அவங்க எல்லாரும் அவரை வேதனைப்படுத்துறாங்க, துப்புறாங்க, எவ்வளவு அவமானப்படுத்தணுமோ அவ்வளவு செய்யறாங்க. ஆனா ஆண்டவர் அதை புரிந்திருந்தார். ஆண்டவரே தேவனுக்கு மனம் वो उनके ऊपर थूकते हैं, अपमान करते, जितना अपमान कर सकते किया, परंतु प्रभु सबको छोड़कर उन्हें क्षमा करो बोलते हैं. நீங்க மன்னிச்சேனா தான் பரலோகம் உங்களுக்கு, இல்லைன்னா இல்லை. आप क्षमा करेंगे तो ही स्वर्ग आपका है, नहीं तो नहीं है. நான் ஒன்றாடே நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன் அப்படி இப்படின்னு சொன்னாலும் मैं एक ही खुदा को मानता हूँ, बपतिस्मा वाली ऐसा सब कहेगा நீ नहीं. உனக்கு விரோதமாட்டு பண்ணினவங்களுக்கு நீ மன்னிக்க விட்டா உனக்கு மன்னிப்பு இல்ல. तू तेरे विरोध क्रोध करने वाले को तूने क्षमा नहीं किया तो तेरे लिए भी क्षमा नहीं है. உன்னை துக்கப்படுத்தினவங்க நீ மன்னிக்க விட்டா உனக்கு மன்னிப்பு இல்ல. तुझे दुखी करने वाले को तूने क्षमा नहीं किया तो तेरे लिए भी क्षमा नहीं है. அப்படிங்கறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். इसे समझते से समझना है. நமக்கு விரோதமா பலர் பேசினாங்க, நம்ம இழிவுபடுத்தினாலும் பிசாசு हमारे विरोध बहुत सारे ने बात किया, गलत बोला तो वो सब शैतान करा रहा है. அவங்க இல்ல, உங்களுக்கு ஒரு பிசாசு எனக்குள்ள கோபத்தை உண்டாக்கி என் வாயில வீணான வார்த்தைகளை எழுப்புவதற்காக இதை செய்யறாங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க சந்தோஷமா தான் இருக்கீங்க. वो नहीं, उसके अंदर से शैतान मेरे बातें कर मेरे को क्रोधित कर मेरे अंदर से गलत बातें करना चाहिए. आप समझ जाएंगे तो आपके जीवन में खुशी और आनंद रहेगा. हालेलुया. हालेलुया. हम जपिக்கலாம். प्रार्थना करें. பரிசுத்தமுள்ள தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். पवित्र परमेश्वर अपनी स्तुति उठाते हैं. உங்களுடைய வார்த்தை எவ்வளவு இன்பமா இருக்கிறதா. आपका वचन कितना प्रेमी है. கர்த்தாவே ஒவ்வொரு நீ எவ்வளவு வேதனைப்படுத்தினாங்க, அப்படி இருந்தும் ஆண்டவரே நீங்க அறிந்திருந்தீர். பிசாசு இவங்களுக்குள்ள இருந்து கிரியை செய்கிறான். நான் இவர்களை சபிக்கணும்னு அவன் விரும்புகிறான். நான் சபிக்க மாட்டேன், நான் மன்னிப்பேங்கிறது அவனுக்கு தெரியாது. அப்படி சொல்லி கர்த்தர் அங்கே மன்னிப்பை அந்த அவரை துன்பப்படுத்தினவங்களுக்கு, அவரை வேதனைப்படுத்தினவங்களுக்கு, அவரை தூசித்து அவமானப்படுத்தினவங்களுக்காக அவர் மன்னிப்பை வாங்கி கொடுத்தார். प्रभु उनके विरोध बातें करने वाले को उन्होंने परमेश्वर ने उनको दूसरा न देते हुए उनको क्षमा दिलाया. उनको दुखी करने वाले को, उनको वेदना देने वाले को प्रभु ने उनको क्षमा दिलाया. நாம் हम भी ऐसे ही करेंगे, அப்படி செய்யறதுக்காக ऐसे ही करने के लिए. நம்மளுக்கு விரோதமாட்டு எங்களுக்கு விரோதமாட்டு பேசினவர்களே கர்த்தாவே நாங்களும் மன்னிக்க, எங்களை அவமானப்படுத்தும் பொழுது எங்களுக்கு ரோசம் கோபம் வந்து எங்களை நாங்களே விட்டு போடாதபடி எங்களுக்கு பொறுமையும் சாந்தமும் ஞானம் உள்ளவங்க ஆவியினால் எங்களை இங்க வேதத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். प्रभु ऐसे ही हमारे अंदर क्रोध आते समय हम हमारे आप को अपने आप को बेचना नहीं बेचे, जैसा परमेश्वर आपके अंदर का प्रेम, समाधान और अनुग्रह से आप हमें पर இயேசுவின் நாமத்துல கேட்கிறோம். प्रभु यीशु आपके नाम से मांगते ஹல்லேலூயா. ரெண்டாவது வார்த்தையை என்ன சொல்றாரு? दूसरा वचन में भी ऐसी बातें किया है. அதுதான் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். வாசிக்கலாம். बहुत ध्यान देने वाली बात है, पढ़ेंगे. அதுதான் 23 அதிகாரம் லூக்கா लूका का किताब 23 अध्याय में 43 43 वचन. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். उसने उससे कहा, मैं तुझसे सच कहता हूँ कि आज ही तू मेरे साथ स्वर्गलोक में होगा. ஹல்லேலூயா. हालेलुया. எப்படி அவன் ஏற்கனவே உலக பிரகாரம் அவன் தப்பு பண்ணி அந்த தப்புக்கு ஏற்ற பிரகாரம் அவன் கொலைக்கு பாத்திரமானா இருந்து கொலை செய்யப்பட போகிறான், அந்த தண்டனை அனுபவிக்க போகிறான். பாவியான மனுஷன் மற்ற மனுஷரை காட்டிடும். वो व्यक्ति जो किए हुए गुनाह के वजह से वहाँ सजा भुगत रहा है और सजा की वजह से उसको मृत्यु है और उस सजा को
स्वीकार कर उस सजा में वो पड़ा है। இந்த ரெண்டு திருடர்களுமே இயேசு பத்தி நல்லா அறிஞ்சிருக்கிறாங்க. ये दोनों चोर यीशु के बारे में अच्छे से ஏன்னா जानते हैं। ஒருத்தர் வலது பக்கத்துல ஒருத்தர் இடது பக்கத்துல இருக்கிறாங்க. ரெண்டு பேருமே இயேசு பத்தி அறிஞ்சிருக்கிறாங்க. एक दाहिने और एक बाई ओर है और दोनों मसीह यीशु के बारे में जानते हैं। எனக்கு அவர் நிறைய அற்புதங்கள் எல்லாம் பண்ணிட்டு தெரிஞ்சாரு. நிறைய செத்தங்கள் எல்லாம் எழுப்பினாரு. அவரால செய்யாத காரியமே இல்ல. குருடனுக்கு கண்ணை கொடுத்தாரு, குஷ்டரோகியை சுத்தப்படுத்தினாரு, எல்லா அற்புதங்களும் செய்தாரு. वो बहुत सारे अद्भुत कार्य करता हुआ प्रभु दिखाई दिया, कोड़ी को टंगा दिया, मरे हुए को उठाया, तो उनके बारे में इन्होंने सुना था। அதனால சொல்றாங்க, எப்பா அவ்வளவு பெரிய காரியங்கள் எல்லாம் செய்து சிலையில இருந்து ஒன்னே நீங்க காப்பாத்த அப்படிங்கிறாங்க அர்த்தம். उससे वो कहता है वो अरे इतने बड़े बड़े आश्चर्य काम आपने किया, अभी क्रूस मर से आप भी बच जाओ, हमें भी बचा लो करके वो कहता है। ஏன்னா அவருக்கு அது முடியுங்கிறத அறிஞ்சிருந்தான். क्योंकि प्रभु कर सकता है वो जानता था। अरे என்னத்த சொல்றா, और दूसरा ही कहता है ஏன் நீ பரியாசம் பண்றா, क्यों तो उनका मजाक அவர் उड़ाते? தப்பே பண்ணல. उसने गुनाह ही नहीं किया, ஆனா அவரு நம்மளுடைய இடத்துல இன்னைக்கு தண்டிக்கப்படுறாரு. पर हमारे जैसा वो आज दंडित हो रहा है। ஆனா அவர் அப்படிப்பட்டவர் அல்ல, वो ऐसा व्यक्ति नहीं है, அப்படி சொல்லாத ऐसा मत क्या है। அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன சொல்றா, ऐसा कहकर वो क्या कहता है, அவன் புரிஞ்சுக்கிட்டான். वो समझ गया இவர்கிட்ட எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்ளறா. इसके पास जो भी मांगेंगे पा सकते हैं, ஏன்னா அவர் தயவுள்ளவர், அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர் என்பதை அவன் அறிந்திருந்தான். क्योंकि वो दया, अनुग्रह और प्रेम से बड़ा वो जानता था। அவரை பற்றி அவன் கேள்விப்பட்டதுல இருந்து அதை புரிஞ்சுக்கொண்டான். उससे वो समझ गया और वो उसके बारे में जानना था और समझ गया। இந்த நாட்கள் மாதிரிலாம் அந்த நாட்கள்ல எல்லாம் போட்டு போய் ஜெயில போட்டுட்டு 1 வருஷம் 2 வருஷம் அடக்கி விசாரணை ஏமாற்ற அங்க நடக்கிறது இல்ல, அங்க உடனே தான். हाँ, उस समय में आज के समय जैसा नहीं कि 1-2 साल उनको बंदी गृह में डाल के 2 சாட்சிகள் 3 சாட்சிகள் வந்தா உடனே தீர்ப்பு தான் முடிஞ்சது. 2 या 3 गवाही मिल गया बस उसका फिर उसका न्याय हो जाएगा। இவன் தப்பு பண்ணது ஆதாரமாக 2-3 சாட்சிகள் வந்த உடனே அங்க உடனே நியாயம் தான். ये गलत किया उसका पक्का हो गया 2-3 गवाही से, तो उनको न्याय देना है। இவங்களுக்கு நியாய தீர்ப்பு ஆகி இவங்க கொலைக்கு நியமிக்கப்பட்டாச்சு. இப்ப சிலுவையில் அறையப்பட காத்திருக்கிறாங்க. वो न्याय हो गया है, उनको जो है क्रूस पर चढ़ाना है, उसके इंतजार में है। இப்பொழுது அவங்களுடைய இவங்களுடைய காலை எலும்பெல்லாம் முறிப்பாங்க சிலுவையில இருந்து. इसके पैर की हड्डियों को वो तोड़ते हैं, क्रूस ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா சாகணும். थोड़ा थोड़ा कर मरना है। ஆனா இயேசுவையே அவங்க முதல்லயே அடிச்சு நொறுக்கி குற்றுராய் தான் கொண்டு வந்தாங்க. यीशु मसीह को पहले ही मार कर वो आत्मरा लेके आए थे। ஆனா இங்க என்ன பேர் இருக்குது, यहाँ पर क्या लिखा है, என்ன சொல்ல தெரியுமா, क्या कहता है देखिए। எதை கேட்டாலும் பெற்றுக்கிறாங்க. இன்னைக்கு தான் பார்க்க வேண்டிய சான்ஸே கிடைச்சிருக்கு. हाँ, आज ही मौका मिला है देखने का प्रभु को। பேச வேண்டியது கொஞ்சம் டைம் எடுத்துக்கு. இந்த டைம்ல எப்படியாவது மன்னிப்பை பெற்றுடணும். थोड़ा सा समय मुझे मिला है आखिरी का, इसमें मैं कैसे भी क्षमा पा लेना है, அவருடைய இறக்கத்தை எப்படியாவது பெற்றுக்கொள்ளணும். उसकी अनुग्रह को कैसे भी मैं पा लेना है। சொல்றான், तो कहता है ஆண்டவரே हे प्रभु, உனக்கு ஒரு ராஜ்யம் உண்டு எனக்கு தெரியும். आपका एक राज्य है मुझे पता है, நீர் என்ன உடைய எனக்கு இறங்குப்பா. आप मेरे लिए उतरिए प्रभु। அப்புறம் பாஸ்கர் வாசல் फिर से उस वचन को पढ़ेंगे। இயேசு அவனை நோக்கி, அதுலப்பா 42 வசங்க. இயேசுவை நோக்கி, ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றார். तब उसने कहा, हे यीशु, जब तू अपने राज्य में आए तो मेरी स्तुति लेना। என்ன சொல்ற பாத்தீங்களா, इस समय में क्या कहता है देखिए। ஆண்டவரே நீர் இறக்கமுள்ளவரா ஆச்சுதாப்பா, நான் பாவி, நான் அக்கிரமம் செய்துட்டேன். அவன் அங்கேயே அவன் தனக்குள்ளேயே அழுந்து அவன் உள்ள வாயிலிருந்து வர்ற சத்தம், ஆண்டவரே உடைய ராஜ்யத்துல நீர் வருவீர் நான் அறிந்திருக்கிறேன், எனக்கு தயா பாராட்டுங்க பாருங்க. वो कहता है आप अनुग्रह है, मैं तो पापी हूँ। और वहाँ से ही उसके मुंह से आने लगा बात की आपका राज्य एक है, मैं जानता हूँ, मुझे याद कर। ஆண்டவர் உங்க நினைச்சாருன்னு கேளையா, प्रभु ने उसे याद किया कि नहीं, அவன் உள்ளத்தை பார்த்தான், उसके हृदय को देखा, அவன் உடைஞ்ச உள்ளத்தை பார்த்தான். और टूटे हुए हृदय को देखा। அவன் மேலட்டால சொல்லல, वो ऊपरी से नहीं कहा, அவன் அதுக்குள்ளே உடைஞ்சி நொறுங்கி, ஆண்டவரே தயவு பாராட்ட மாட்டீங்களா, இறக்கம் வர மாட்ட மாட்டீங்களா, தயவு பாராட்டுங்கப்பா, உங்களை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேனே, நீர் எல்லாரும் இறங்கி குஷ்டரோக சுத்தமாக நீர் எத்தனை அற்புதங்களை செய்திரு, என் வாழ்க்கையிலும் எனக்கு மன்னித்து தாங்க ஐயா அப்படின்னு. वो परमेश्वर उसके हृदय को, टूटे हुए हृदय को देखा, वो उसके प्यास को देखा। परमेश्वर वो कहा तुम अंधों के लिए उतरा, कोड़ियों को छूकर टंगाए थे, मेरे लिए नहीं उतरेगा करके कहा। तो प्रभु ने उसके हृदय, प्रभु मेरे लिए आप उतरिए। तो वो कहता परमेश्वर, मैं तुझे क्षमा किया हूँ, हालेलुया, हालेलुया। நான் உனக்கு நீ விரும்புகிறபடியே உனக்கு
செய்கிறேன். तू जैसा चाहा वैसे ही तेरे लिए कर दूंगा. இன்னைக்கு आज நீ ராஜ்யத்துல ஏன் சொல்ற? जो राज्य क्या कहता है, நான் இன்னைக்கு நீ என்னோடு கூட பரதேசில இருப்ப. आज अब तू मेरे साथ परदेश में रहेगा. நீ பாதாளத்துக்கு போக மாட்டா, என் கூட இருப்ப. तो पाताल में नहीं जाएगा, मेरे साथ रहेगा. நான் என்ன வச்சுக்கிறேன்? मैं तुझे लेके आता हूँ. எவ்வளவு பெரிய அன்பு, कितना बड़ा प्रेम है, எவ்வளவு பெரிய இரக்கம். कितना बड़ा अनुग्रह है. நாமளும் அவருடைய பிள்ளைகள், हम उसके बच्चे हैं. நமக்குள்ளேயும் அந்த ஆவிதான் கிரியை செய்யும். हमारे अंदर जो ये आत्मा काम कर रहा அந்த है, ஆவிக்குத்தான் நம்ம இருந்துச்சுல முதல்ல वो आत्मा को हमारे हृदय में पैदा करता. ஆண்டவர் தெரிவித்தார். परमेश्वर कह दिया, என் நாமத்தினால நீங்க எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு मेरे नाम से तुम जो भी मांगोगे वो तुम पालोगे. அல்லேலூயா. ले हम प्रार्थना करेंगे. பரிசுத்தமுள்ள தேவன், पवित्र प्रभु, அந்த உடைஞ்ச உள்ளத்தோடு அந்த திருடன் பேசின பேச்சு கேட்டவுடனே எவ்வளவாய் சந்தோஷத்தோடு அவனுக்கு விடுதலை அளிக்கிறார். टूटे हुए हृदय से वो चोर जब बात किया, अब कितना अनुग्रह कर उसको दया किया. உங்களுடைய அன்புக்கு இணையே இல்லை. आपका प्रेम परमेश्वर, वो उसका कोई रुकावट नहीं. உங்களுடைய தயவுக்கு அளவே இல்லை. आपकी दया का कोई रुकावट ஒரு नहीं. மனுஷனுடைய மேல்நிலையை பார்க்கறதுல அவன் உள்ளத்தினுடைய எண்ணத்தை பார்க்கிறீங்க. एक इंसान के ऊपरी भागों को नहीं, परंतु उसके हृदय की गहराई को देखते हैं. இன்னைக்கு இப்பொழுது எங்களுடைய உள்ளத்தை எல்லாம் நீர் பார்த்து கொண்டு आज இருக்கிறீர்கள். अभी इस समय में हमारे हृदय को आप देखिए प्रभु, நீர் பார்த்து கொண்டு आप இருக்கிறீர்கள். देख रहे हैं प्रभु. கர்த்தாவே, எங்கள் ஒவ்வொருவரையும் உண்மை போல மாற்றும் ஐயா. प्रभु यीशु, हम हर एक को आपके समान बना, உமக்குள் இருந்த அந்த ஆவியினால எங்களை நிரப்புங்க. आपके अंदर की वो आत्मा से हमें भर दीजिए. இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் பிதாவே. यीशु, आपके वो पवित्र नाम से मांगते हैं. आमीन. हालेलुया, हालेलुया। परमेश्वर के लिए अच्छी शुरुआत के लिए परमेश्वर के नाम का सभी को स्वागत करता हूँ. தேவனுடைய இந்த நல்ல நாளுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுது நாம 2 வார்த்தையை தியானிச்சோம். दूसरा वचन हम पढ़ेंगे, इसको ध्यान करेंगे. இப்பொழுது 3ஆம் வார்த்தையை நாம தியானிக்கலாம். यूहन्ना का सुसमाचार யோவான் எழுதின சுவிசேஷம் 19 अध्याय 26 और 27. यूहन्ना का सुसमाचार 9 26 और 27. 26 அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனை கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். जब यीशु ने अपनी माता और उस चेले को जिससे वह प्रेम रखता था पास खड़े देखा, तो अपने माता से कहा, हे नारी, देख ये तेरा पुत्र है। तब उसने चेलों से कहा, यह तेरी माता है। और उस समय से वो चेला उसे अपनी घर ले गया। आइए हम अपनी आंखों को बंद कर इस वचन के लिए हम प्रार्थना करेंगे. இப்பொழுது நாம் படித்த இந்த வார்த்தைக்காக நாம் கேட்கிறோம். कि हमारे काले पिता खुदावंद प्रभु यीशु मसीह அன்புள்ள பரிசுத்தமான தேவனே, एक अच्छे दिन परमेश्वर जो आपने दिया है, இந்த நல்ல நாளை உங்களுக்கு ஸ்தோத்திரம். समय क्रूस पर கல்வாரி சிலுவையில் आपने पर अपनी जान देकर परमेश्वर நீர் உயிரை கொடுக்கும்போது आपका प्रेम प्रकट किया प्रभु जी. உம்முடைய பரிசுத்த சத்தத்தை प्रभु इस கேட்டோம். वचन को आज जो आपने दिया है प्रभु जी, இன்றைக்கு அந்த வார்த்தை உங்களுக்கு தந்திருக்கிறேன். इस वचन को प्रभु समझने के लिए परमेश्वर पवित्र आत्मा में सहायता कीजिएगा. நான் இந்த வார்த்தையை புரிந்து கொள்வதற்கு ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார். और आपके नाम की महिमा कीजिएगा. உம்முடைய நாமத்தையே மகிமைப்படுத்துகிறார். बच्चों की सितार में प्रभु यीशु मसीह के नाम से मांगता हूँ. இந்த சிறிய செபத்தை இயேசுவின் உங்க பேர்ல கேட்கிறேன். हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. हमने जो इस वचन को पढ़ा, இப்பொழுது நம்ம வாசித்த வார்த்தை एक एक दृश्य को मैं आपको बताना चाहता हूँ. இதை குறித்து ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். इस कलवारी क्रूस पर यीशु मसीह टंगा हुआ है கல்வாரி சிலுவையிலே இயேசு நிற்கிறார். और वो लहू से पूरा बहाकर एकदम नमीक में है. அவர் முழு வேதனையோடு ரத்த மடிந்தவராய் இருக்கிறார். हाथों का मुकुट लगा हुआ है.
कांटों का मुकुट लगा गया हुआ है। தலையிலே கிரீடம் முள்ளுனால கிரீடம்னு சொல்லி முள்ளு முடியை சூட்டியிருக்காங்க. पैरों में सब जगह पे कीड़े मारे गए हैं। காலிலேயும் கைகளிலேயும் ஆணி அடிக்கப்பட்டிருக்கிறது. शरीर का हर एक चक्रा उसको फाड़ा गया है। அவருடைய சரீரங்கள் எல்லாம் வாரினால் அடித்து பிக்கப்பட்டிருந்தது. हर एक शरीर के अंदर पूरी एक वेदना से भरा हुआ है। அவருடைய சரீரம் முழுவதும் வேதனையினால நிறைந்தவராய் தொங்கினார். उस सब यीशु मसीह के सामने उसकी माँ मरियम खड़ी है। அவருக்கு முன்பாக தூரத்திலே அவருடைய வளர்த்த தாய் பெற்ற தாய் மரியாதை நிற்கிறாள். और वहाँ पे उसका चेला खड़ा है। அங்கே அவருடைய சீசனும் அன்பான சீசனும் நிற்கிறான். और यीशु मसीह उस मरियम को देख के कहता है, இயேசு மரியாதை பார்த்து சொல்லுகிறார், हे नारी, हे नारी, देख ये तेरा पुत्र है। ஏ பெண்ணே அவதான் உன்னுடைய புருஷ மகன். हालेलुया। हालेलुया। यीशु मसीह उस स्त्री को कहता है, அந்த ஸ்திரியை பார்த்து சொல்லுகிறார், हे नारी करके। ஏ பெண்ணே அப்படிங்கிறார். हम जब सुनते हैं इस वचन को, நாம் இந்த வார்த்தை கேட்கும் பொழுது क्योंकि परमेश्वर का पुत्र वो मरियम का बेटा है இயேசு மसीह மரியாமுடைய மகன் தான். और ये नारी करके कहता है। அவர் ஸ்திரியேன்னு சொல்றாரு. हालेलुया। हालेलुया। वो एक आत्मिक पिता है அது அவர் ஆவியின் தகப்பன். और मरियम अच्छी तरह से जानता है இதையெல்லாம் மரியாள் அறிந்திருந்தார். कि ये वो मेरा आत्मिक पिता है, இதிலே என்னுடைய தகப்பன் ஆவியின் தகப்பன். क्योंकि मरियम ने अपने आप को अच्छी तरह से समर्पण किया था। ஏன்னா அவர் தன்னை முழுவதும் அர்ப்பணம் பண்ணியிருந்தார். क्योंकि सर्वशक्तिमान परमेश्वर சர்வசக்தி உள்ள தேவன் उसको तोप को इस्तेमाल किया அவரை உபயோகப்படுத்தினார் इस धरती पर आने के लिए। இயேசுவை இந்த பூமியிலே கொண்டு வர. हालेलुया। हालेलुया। क्योंकि वो धन्य कही जाएगी करके। இப்பொழுது இந்த உலகம் பூரா அவளை பாக்கியவதி என்று சொல்வார்கள். हालेलुया। हालेलुया। ने उस नारी को देखे कि ये तेरा पुत्र है करके, இப்பொழுது அந்த ஸ்திரியை பார்த்து இதோ உன்னுடைய மகன் என்று சொல்கிறார். और एक उसको एक संभालने के लिए उसको एक शिष्य को सौंपता है। இப்பொழுது அவளை பாதுகாக்கும்படி ஒரு சீசனை சொல்லுகிறார். क्योंकि शिष्य को कहता है कि அவர் சீசனை பார்த்து சொல்லுகிறார், चेले से कहता है कि ये तेरी माता है करके। ஏ உன்னுடைய தாய் என்று சொல்லுகிறார். इस संभव को जब हम देखते हैं, இந்த காரியங்களை நம்ம பார்க்கும்போது परमेश्वर मरियम से भी बहुत ज्यादा प्यार है இந்த இயேசு மரியாளோட அதிக அன்பாய் இருந்தார். और उस चेले के ऊपर भी, அந்த சீசன் மேலேயே அவர் அன்பாய் இருந்தார். क्योंकि एक शारीरिक पिता को जो जिम्मेदारी है वो कर रहा है। ஒரு சரீரத்தில் உள்ள தகப்பன் என்ன செய்யணுமோ அதையெல்லாம் அவருக்கு செய்கிறார். மரியாளுக்கு செய்கிறார். मरियम के बारे में हम देखते हैं, மரியாளை குறித்து நாம பார்க்கும்போது मरियम ने बचपन से यीशु मसीह को पाला होगा। அவர் जन्म से उसको पालन पोषण करके आता है. उसके मन में हमेशा यही होता है कि ये परमेश्वर का पुत्र, ये परमेश्वरी का स्वरूप है करके ऐसा मन में सोचता है। वो जब से वो बच्चे को ஆமா அவரு சொல்ற அவர் பார்த்து சொல்றாரு, இது உண்மையிலேயே தேவன் தந்த பரிசுத்த பொக்கிஷம் அப்படிங்கறத அவர் புரிந்து கொண்டார். मरियम हमेशा अपने मन में यीशु मसीह के बारे में आए हर एक बात को मन में सोच सोच कर ही हर दिन बिताती होगी। அவரை குறித்து அவருக்கு சொல்லப்பட்ட விஷயத்தின் நிமித்தம் அவரை ரொம்ப கவனமாட்ட அவருடைய காரியங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார். यीशु मसीह को उस क्रूस पर चढ़ाया गया है। இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். मरियम उस यीशु को देखती हुई, அது மரியம் பார்த்து கொண்டிருக்கிறார். यीशु मसीह को देखते हुए उसके मन में उस बचपन का पूरा हर एक बातों को वो याद करके होगी। அவரை சிறு வயதிலிருந்தே வளர்த்த அந்த அவருடைய செயல்களை எல்லாம் யார் ஞாபகப்படுத்தி இருப்பார். वो सोचते हो कि बचपन में कितने राजा लोग स्वर्गदूत आके उसको दंडवत किए, எத்தனை தூதர்கள் எல்லாரும் வந்து பிறந்ததிலிருந்தே இவரோட தொடர்போட இருந்தாங்களே அப்படிங்கறதெல்லாம் அவ யோசித்திருப்பார். उसका बचपन कितना अद्भुत है करके वो हर दिन उसके मन में वो सोचते हो कि यीशु मसीह को क्रूस पर देखते देखते அவருடைய குழந்தை பருவம் எல்லாம் எவ்வளவு அற்புதமா இருந்தது என்பதெல்லாம் அவ யோசித்திருப்பார். हालेलुया। हालेलुया। और एक बात है जो उसको मन में बहुत ही ज्यादा ही तकलीफ देती होगी। இன்னொரு காரியம் அவருடைய உள்ளத்துல மிகுந்த வருத்தத்தை உண்டாக்கி இருக்கலாம். उसको उस क्रूस पर उस समय में उसको वो वचन उसको याद आया होगा। அந்த சிலுவையிலே அந்த வார்த்தை அவளுக்கு ஞாபகம் வந்திருக்கலாம். सीमन भविष्य करता उसे कहता है, சீமோன் அவர் சொல்லுகிறான், अभी तेरा हृदय छेदा जाए करके। இருதயத்தின் ஊழையும் பட்டயம் உருகி போகும். ये हृदय छेदा जाना मतलब क्या है? இந்த இருதயத்துக்குள்ளேயும் பட்டயம் உருகி போகணும்னா என்ன? हृदय पूरी पूरी तरह से टूट जाना।
நாம முழுவதும் உடைக்கப்பட வேணும். पूरी आशा कुछ सब कुछ उसका मन पूरी तरह से निराश में डूब जाना। நம்முடைய உலகத்தின் மேல் உள்ள எல்லா ஆசைகளும் முழுவதும் உடைய வேணும். ये क्या मैंने एक चीज इसको अनुभव किया मैंने। நான் இதை என் வாழ்க்கையில அனுபவித்தேன். मैं इस ऑपरेशन थिएटर के अंदर இந்த ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள एक छोटा से छोटे छोटे बच्चे लोग आते हैं वहाँ पे। அவங்க சின்ன சின்ன பிள்ளைகளையும் கொண்டு வருகிறார்கள். बड़े माता पिता लेके आते हैं। जब ये उंगली दरवाजे के बीच में चढ़ जाता है तो उंगली ऐसे कटा हुआ रहता है। तो बहुत ही 1.5 साल का 2 साल का छोटे छोटे बच्चे 1 साल के बच्चे लगते हैं। मैं सोचता हूँ इतने बच्चे इस दरवाजे के अंदर कैसे जाता है, उनका उंगली कैसे कटा हुआ आता है करके वो ऑपरेशन थिएटर में लेके आते हैं। நான் ஆபரேஷன் தியேட்டர்ல நினைப்பேன், சிறு சிறு குழந்தைகளை எல்லாம் ஒரு 1.5 வயசு 2 வயசு பிள்ளைகளை எல்லாம் கைகள் துண்டிக்கப்பட்டதா நஷ்டப்பட்டதா கொண்டு வருவாங்க. பார்த்து இதெல்லாம் எப்படி ஆகிறது என்று யோசிப்பேன். मैं देखता हूँ उनको बेटा के उनके जो मासूम जैसा उनका जो हाथ रहता है, அந்த அவருடைய அந்த குழந்தைகளுடைய சரீரம் ரொம்ப இதுவா இருக்கும், ஆர்வமா இருக்கும், நரமா अंदर இருக்கும். हाथ के अंदर पूरा उंगली टूटा हुआ रहता है। वो सब लहू से पूरा भरा हुआ रहता है। அந்த இளம் கைகள்ல மடிகிற ரத்தம், அது பஞ்சு மாதிரி இருக்கிற கைகள்ல இருக்கிற ரத்தம் தான் நிறைஞ்சிருக்கும். उनके जो माता पिता को जब मैं देखता हूँ, அவங்களுடைய தாய் தாப்பரை நான் பார்ப்பேன். उनकी माँ तो पूरी तरह से रो पड़ा रहता है, बेहोश होके पड़े रहते हैं। அவங்கள்ட்ட அந்த பிள்ளைய பார்க்கிற தாய் மயக்க நிலையிலேயே இருப்பா, பார்த்து அழுது. पिता तो रो नहीं पाता मगर अंदर ही अंदर घुट घुट कर रोने लगता है। அந்த பிள்ளையுடைய தகப்பன் வெளியே சத்தம் போட்டு அழமாட்டான், அதனால உள்ளத்துக்குள்ள முழுதும் புழுங்கி அழுது கொண்டு उनका இருப்பான். हृदय पूरी तरह से टूटा हुआ रहता है, அவங்க இருதயம் முழுவதும் உடைந்து இருக்கும். क्योंकि उन्होंने उस बच्चे को बहुत ही नाजुक तरीके से पाल को उसके बड़ा किया होगा। अभी वो 2 வயசு வரையிலும் 3 வயசு வரை அந்த பிள்ளை எவ்வளவு கவனமா வளர்த்தாங்க. शरीर को अच्छी तरह से उनको संभाला होगा। அந்த சரீரத்தை எவ்வளவாக பாதுகாத்தாங்க. जब कट जाता है उंगली को 2 टुकड़े हुए देखे, वो जब हाथ में थमा के वो आते तो उनका हृदय पूरी तरह से छूटा होगा। இப்போ உடைந்த கைகளை துண்டான கைகளை தூக்கிட்டு வரும்போது, விரல்களை தூக்கிட்டு வரும்போது எவ்வளவு அவங்களுடைய உள்ள உடையும். यही जो फीलिंग्स है, वो जो इतना जो उसका जो तकलीफ है वो मरियम ने एहसास किया। அதெல்லாம் பார்த்த உடனே தான் இப்படிதான் மரியமும் தன்னுடைய இருதயத்துல அவ்வளவு வேதனை அடைந்தார். इसीलिए यीशु मसीह से कहता है, இதெல்லாம் அதனாலதான் இயேசு கிறிஸ்து அவளை பார்த்து वो பேசுகிறார். एक शारीरिक पिता होके बोलते आज से ये तेरा पुत्र करके அது சொல்றாரு, இதுதான் உன்னுடைய மகன் என்று அவர் மாம்ச பிரகாரம் சொல்லுகிறார். हम देखते हैं कि यीशु मसीह एक जिम्मेदारी भी रख के संभाल देखते हैं हम लोग। அங்க பார்க்கிறோம், அவருக்கும் ஒரு பொறுப்பு இருக்குங்கிறத அவர் வெளிப்படுத்துகிறார். यीशु मसीह தன்னை வளர்த்தவங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கணும், பாதுகாப்பு கொடுக்கணுங்கிறத அவர் அறிந்திருக்கிறார். यीशु मसीह सर्वशक्तिमान परमेश्वर है இயேசு சர்வ வல்லமுள்ள தேவனாகும். और वो मनुष्य और परमेश्वर के बीच में जो दरार था, மனுஷனுக்கும் தேவனுக்கும் இடையே இருந்த அடைப்பு, उसको मिलाने के लिए அது அந்த உடைப்ப பகையை இணைக்கிறதுக்கு, उस मिलाने के लिए यीशु मसीह धरती पर आया। அதை இணைக்கதான் அவர் வந்தார். बस अभी क्रूस पर वहां पे है அது சிலுவையில் அவர் இருக்கிறார். और उस मिलाप होने के लिए ही वो जो घटना हो रही है वहाँ पे। இப்பொழுது அந்த மனுஷனுக்கும் தேவனுக்கும் உள்ள இடைவெளியை மாற்றுறதுக்கு தான் அந்த சம்பவம் நடக்குது. हालेलुया हालेलुया। हम देखते हैं कि वो यीशु मसीह कलवारी क्रूस पर है। अभी परमेश्वर हमारे बीच में कैसे संबंध बनेगा? எப்படி சிலுவையில இருக்கிறவர் நம்மளோட எப்படி சம்பந்தம் வைக்க முடியும்? हालेलुया हालेलुया। क्योंकि जुना करार में जो वचन है वो पूरा होने के लिए, ஏனென்றால் பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட வார்த்தையை நிறைவேற்றும்படி, வேத வாக்கியங்கள் நிறைவேறும்படி அப்படி நடக்குது. कि स्त्री का जो बीज है इससे तेरा सर को कहता है कि तेरा सिर कुचला जाए करके। ஏண்டா உன்னுடைய ஸ்திரீயுடைய வித்து சர்ப்பத்தின் தலையை நசுக்கும்னு சொல்லப்பட்டிருக்குது. बस अभी थोड़ा ही समय बाकी था। இன்னும் அவனுடைய தலை நசுக்கப்பட கொஞ்சம் தான் பாக்கி. हालेलुया यही चीज वो मरियम को बता रहा है। இதைதான் மரியாதைக்கு சொல்லுகிறார். हालेलुया हालेलुया। ये इस तरह से व्यक्त कर रहा है कि हमें भी वो वचन से बता रहा है நம்மளுக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், इस दुनिया में बहुत सारा तकलीफ संकट मुसीबत सब रहेगा, இந்த பூமியில பல பிரச்சனைகள் நமக்கு இருக்கும். मगर इसको मैंने जीत लिया है। ஆனா இதை நான் ஜெயிச்சு விட்டேன். मैं तुम्हें भी जिताऊंगा, நான் உனக்கும் ஜெயத்தை தருவேன். तुम्हारे अंदर एक जिताऊंगा। உனக்கு அந்த உள்ளத்திலேயே நான் உனக்கு ஜெயத்தை தருவேன். हालेलुया ये परमेश्वर हमें एक
प्रॉमिस, एक वादा करके हमें आश्वासन देते हैं, हमें एक समाधान का वचन देता है। இதுவே அவளுக்கு கொடுத்தது மாதிரி நம்மளுக்கும் அந்த வார்த்தையை கொண்டு நம்மளுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் உண்டாக்குகிறார். यहाँ पर और एक वचन हम देखते हैं कि यीशु मसीह अपने पेरेंट्स, अपने माता पिता का आज्ञा मानने का हमें औरत था। இயேசு கிறிஸ்து அவர் சிறுபிள்ளையா இருக்கும் பொழுது பெற்றோருடைய வாக்கை அவர் கேட்கிறவராய் இருந்தார். हालेलुया, हालेलुया। परमेश्वर होकर भी वो मनुष्य के बीच में दीनता में पड़ा। இப்பொழுது அவர் தேவனாய் இருந்தும் மனுஷர் மத்தியில மனிதனாகவே அவர் தன்னை தாழ்த்தி கொண்டு தன்னுடைய ஊழியங்களுக்கு வேலையில கவனமா இருந்தார். जितना भी उसने व्यवस्था देखा वो व्यवस्था उसने खुद पूरा किया। எவ்வளவு கட்டளையை கொடுத்தாரோ அவ்வளவையும் அவரிலே நிறைவேற்றினார். हालेलुया, हालेलुया। 10 आज्ञा में से एक वचन है कि माता पिता का तू आदर कर। அந்த 10 கட்டளையில முதலாவது கட்டளை உன் தாயும் தகப்பனையும் நீ கனம் பண்ணு. हालेलुया, हालेलुया। हम देखते हैं कि इफिसी की किताब में 6वें अध्याय में எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல हमें अगर माता पिता का आज्ञा मानने से क्या बेनिफिट है? நீங்க தாய் தகப்பனை கனம் படுத்துவதனால மரியாதை கொடுக்கறதுனால உங்களுக்கு எந்த ஆசீர்வாதம்? हम पढ़ेंगे इफिसी की किताब 6वां अध्याय 2 से लेकर 3 तक। ரெண்டு எபேசியர் 6ஆம் அதிகாரம் 2-3 வாசிக்கலாம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறது. अपनी माता और पिता का आदर कर, यह पहली आज्ञा है जिसके साथ प्रतिज्ञा भी है कि तेरा भला हो और तू धरती पर बहुत दिन जीवित रहे। ஆமென். हालेलुया, हालेलुया। अगर हमें हमारे जीवन में भलाई पाना है, நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பெறணும்னா और हमें हमारा आयु को ज्यादा दिन तक रहने के लिए நம்முடைய ஆயுள் வருஷம் நீடித்திருக்க வேண்டும் என்றால் हमें क्या करना पड़ेगा? நமக்கு என்ன செய்ய வேணுமா? चाहे कितना भी प्रोटीन का दवा खा लो, நீ எவ்வளவுதான் மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் तो उतना आयु तुम नहीं पाएगा। நீ ஆயுச கூட்ட முடியாது. हालेलुया, कितना भी तुम जिम में जाओ, நீ எங்கதான் ஜிம்ல போனாலும் சரிதான், எங்க போனாலும் சரிதான், तो तुमको वो ब्लेसिंग नहीं मिलेगा। இந்த வார்த்தையில கிடைக்கிற ஆசீர்வாதம் உனக்கு தாய் தப்பனை கனப்படுத்துறதுல இருக்கிற ஆசீர்வாதம் கிடைக்காது. चाहे तुम कितना भी डिग्री पा लो, நீ எவ்வளவுதான் டிகிரியை வாங்கிக்கிட்டாலும் बोलने का कितना ही तुम्हारे पास कॉन्फिडेंस रहने दो, உனக்குள்ள எவ்வளவு அறிவுகள் இருந்தாலும் हालेलुया, हालेलुया। अगर तुम किसी भी ऑफिस के अंदर भी, நீ பெரிய ஆபீஸ்ல கூட अगर किसी भी अधिकारी के मन में अगर दया पाने के लिए, நீ ஒரு அதிகாரியிடத்திலிருந்து தயவை பெற்றுக்கொள்ள पर पहले हमें परमेश्वर जो हमें माता पिता थे उसकी आज्ञा, उसके लोग से प्रेम करना है। நீ முதலாவது அங்க போய் அவன் தயவு வாங்குறதுக்கு முன்னால உங்களுடைய தாய் தப்பனுடைய ஆசீர்வாதத்தை வாங்கணும் அப்படிங்கறத நினை. वही हमको ये फ्री, हमारा आयु भी बढ़ेगा, हम जहाँ पे ऑफिस में काम करते जिस जगह पे वहाँ पे हमको बरकत भी मिलेगा। இது உனக்கு இலவசமா கிடைக்குது. போற இடங்களெல்லாம் உனக்கு ஆசீர்வாதம் தேவன் கட்டளையிடுவார். कभी कभी हम देखते हैं हम अपने माता पिता का अक्ल या दिमाग नाप लेते हैं। நாம நினைக்கிறோம் நம்ம அம்மா அப்பாவுக்கு அறிவு இல்ல, புத்தி இல்ல அப்படின்னு சொல்லி நாம அப்படிதான் எடை போடுறோம். हमारे मुंह से हम बोल देते हैं, நாம வாயிலால அப்படி சொல்லவும் செய்யறோம். ये परमेश्वर को पसंद नहीं है। இது தேவனுக்கு பிரியமானது. हम मसीह में है, நாம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம். वचन जो बोला है उसे सुनना है। தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதை நீ கனப்படுத்து. अगर हम माता पिता का उल्लंघन करते रहेंगे, நீ தாய் தப்பனுக்கு விரோதமாக மனசுல தாங்கல் கொண்டாயானா हमारी व्यवस्था के अनुसार चलेंगे तो हम पत्थर से मारे जाएंगे। நீ வேத வாக்கியத்தின்படி பழைய ஏற்பாட்டின் பிரகாரம் கல்லெறிஞ்சு போதேறணும். தாய் தப்பன மரியாதை. हालेलुया, हालेलुया। आज हम अनुग्रह के समय में हैं। நாமளோ இப்பொழுது நியாயப்பிரமாணத்தின்படி அல்ல கிருபையின் கீழே இருக்கிறோம். हालेलुया, हालेलुया। हमें कभी कभी देखते हैं जब मदर डेज आते हैं, फादर डेज आते, तभी हम लोग क्या करते हैं, स्टेटस में तभी माँ को बुला लेगा और सेल्फी निकाल के स्टेटस में डालते हैं। இப்பொழுது புதுசாட்டு வந்திருக்குது. மாதா பிறந்த தாய் பிறந்த நாள், தாப்பம் பிறந்த நாள், அப்ப அவங்களை போட்டு பெரிய கனப்படுத்துற மாதிரி ஒரு ஆக்டிங் பண்ணிக்கிறாங்க. और उसके बाद आप लोग को कोई फोटो डालते नहीं हम लोग। நாம உண்மையிலேயே நம்ம இருதயத்துல வச்சு செய்யறது இல்ல. हालेलुया, हालेलुया। ये सब मसीह के अंदर, ये हमारे अंदर नहीं होना चाहिए। இது மசியலோ கிறிஸ்தவர்களா இருக்கிற நமக்குள்ள இப்படிப்பட்ட எண்ணங்கள் பிள்ளைகள் இருதயத்துல வரக்கூடாது. हमें हमेशा अपने माता पिता का आदर करना है,
நாம எப்பொழுதும் நம்முடைய பெற்றோரை நாம மதிக்க வேணும். उनका आदर करना है और उनका ख्याल भी रखना है। அவர்களை மதிக்கவும் வேணும், அவர்களை கவனிக்கவும் வேணும். और नीति वचन में लिखा है, नीति वचन के सूत्र, नीति वचन में लिखा है 23 अध्याय में कि तेरे माता पिता बूढ़े होने के ऊपर तुम्हें कुछ मत जान समझना। உங்க அம்மா அப்பா வயசாயிட்டு இனி உனக்கு பிரயோஜனம் இல்ல, ஒண்ணும் தர முடியாதுன்னு ஹோட்டல் தான் கஷ்டம் ஆகுதுன்னு நினைச்சு என்ன செய்யாத, அற்பமா எண்ணாதபடி ஜாக்கிரதையாயிரு. हालेलुया, हालेलुया। इस तरह से यीशु मसीह से हम होना चाहते हैं। இப்படிதான் நம்மளை கர்த்தர் அப்படி நம்மளை ஆசீர்வதிக்க உயர்த்த விரும்புகிறார். हम यीशु मसीह से प्रभु यीशु मसीह हम प्रार्थना, प्रभु यीशु मसीह आप कैसे मुझे बनाओ। கல்யாண ஜெபிக்க வேணாம், ஆண்டவரே உம்மை போல என்னையே மாற்றுங்கப்பான்னு சொல்லி நீ ஜெபம் பண்ணே உனக்கு அந்த குணம் வந்துடும். और तभी हम ये इस तरह से उसने अपने माता को, शिष्य को सौंपता है संभालने के लिए। இவங்க பாருங்க, தாயினுடைய இருதயத்தை பார்த்து அவளை பாதுகாக்கணுங்கிறதுக்காக சீசன் கையில ஒப்பு கொடுக்கிறார். हम देखते हैं कि वहाँ पे उस जगह पे वहाँ पे देखते हैं அந்த இடத்துல நாம பாக்குறோம், उसके कई चेहरे, बहुत सारे चेहरे थे। அவருக்கு நிறைய சித்தர்கள் இருந்தாங்க. कितने लोगों को प्रभु यीशु मसीह ने मदद किया, चंगाई किया, कितने लोग थे। அவருடைய ஆசீர்வாதத்தை, சுகத்தை, ஆரோக்கியத்தை பெற்றவங்க நிறைய பேர் இருந்தாங்க. अगर वहाँ पर सिर्फ यूहन्ना का शिष्य यही था। ஆனால் அந்த இடத்துல அந்த யோவான் மட்டும்தான் அங்க இருக்கிறான். அவருடைய சீசனாகிய யோவான் மட்டும்தான் இருக்கிறான். हालेलुया, हालेलुया। हम सुनते हैं ना, मुसीबत में जो मित्र रहता है वही सच्चा मित्र कहलाता है। நம்முடைய சங்கட சமயத்துல நம்மளோட கூட இருக்கிறது தான் நல்ல நண்பன். हालेलुया, हालेलुया। यीशु मसीह के कई चेहरे थे, वहाँ पे सभी लोग भाग गए। அதனால அங்கேயோ எல்லா சீசர்களும் இயேசுவை பிடித்து அவருக்கு கொடுக்கிற அடி உதைய பார்த்தோன்னே ஓடி போயிட்டாங்க. मसीह यूहन्ना था, ஆனா யோவான் மாத்திரம் அவருடைய அங்க இருந்தால் यीशु मसीह ने अपनी माँ तक जिम्मेदारी उस यूहन्ना को क्यों दिया। இயேசு கிறிஸ்து அந்த ஜவாபை, அந்த பொறுப்பை ஏன் யோவானுக்கு கொடுத்தார்? मुसीबत के टाइम में, கஷ்டமான நேரத்துல हालात बहुत बिगड़ा हुआ है, இதயமெல்லாம் உடைஞ்சி இருக்கிற சமயத்துல कौन आके उसे भी पकड़ाएगा, दबोचेगा, ऐसा भी माहौल है। யார் என்ன செய்யறது அப்படிங்கிற யோசிக்கிற நேரத்துல यूहन्ना ये सब सोचा नहीं, யோவான் இதெல்லாம் யோசிக்கல. यूहन्ना सिर्फ यीशु मसीह को देखा। அவன் இயேசுவை மாத்திரம் பார்த்தான். वो कुछ भी हो जाएगा चलेगा, वहाँ पे मैं खड़ा रहूंगा, उसको भेड़े के साथ वो खड़ा हो गया। அவன் இப்ப என்னதான் நடக்கட்டு பாக்குறான், நான் அவரோட தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லி அவன் நின்னுட்டான். एक सच्चा प्रेम, இதுதான் உண்மையான ஸ்திரமான அன்பு. और यीशु मसीह उससे प्रेम करता था। அவரும் அப்படிதான் அன்பு கொடுத்தார். यीशु मसीह को मालूम है कौन उससे प्रेम करता है, कोई नहीं करता करते। ஆனா ஆண்டவருக்கு தெரியும் யாரு உள்ளான இதயத்துல என்னை நேசிக்கிறாங்க, நேசிக்கிறேன் என்பது. हालेलुया, हालेलुया। यीशु मसीह भी हमको एक रिस्पांसिबिलिटी देना चाहता है, एक जवाबदारी देना चाहता है। இயேசுவும் நம்மளுக்கு ஒரு பொறுப்பை தர விரும்புகிறார், நம்மளை உயர்த்த விரும்புகிறார். हम सभी को किसी न किसी एक जिम्मेदारी देना चाहता है। அவர் நம்ம எல்லாருக்குமே ஒவ்வொரு பொறுப்பை அவர் கொடுத்து நம்மளை ஆசீர்வதிக்க इस விரும்புகிறார். तरह से यूहन्ना को दिया था, அவ்விதமாக யோவானுக்கு கொடுத்தார். ऐसे ही हमें भी जिम्मेदारी देना चाहता है। நமக்கும் பொறுப்பு தர वो விரும்புகிறார். भी चाहता है कि उससे प्रेम करे। நீங்களும் என்ன மாதிரி அன்பு கூறுங்க. हम देखते हैं कि सामुएल नाम का जो छोटा सा बालक के बारे में हम सुना होगा, சாமியாரை பத்தி சிறிய குழந்தையா இருக்கும்போது பார்த்திருக்கிறோம். कि परमेश्वर बाकी लोगों से बात की, सामुएल से बात किया। அதிகமா மற்றவங்கள்ட்ட பேசாம சாமியாரோட தான் அவர் பேசினார். हालेलुया, हालेलुया। वो सामुएल परमेश्वर का आवाज सुनकर वो कहने लगा, हे परमेश्वर तेरा दास सुन रहा है करके कहा। அவன் சொல்றான், ஆண்டவரே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் அப்படிங்கிறான். हालेलुया, हालेलुया। वो खड़ा था, वो जागरूक था। ஏன்னா அந்த இடத்துல அவன் தேவை, அவன் நிக்கிறான். हालेलुया। हम कभी कभी क्या करते हैं, सिर्फ हमारी जरूरतों के लिए हम कलीसिया में आते हैं या प्रार्थना में हम जाते हैं। நாம நம்முடைய தேவைக்காக மட்டும்தான் ஆலயத்துக்கு வருகிறோம், ஆண்டவருடைய சித்தம் செய்யணுங்கிற எண்ணமே இல்லாம இருக்கிறோம். हम परमेश्वर को कहते हैं कि सुनो सुनो, पहले मेरे बात सुन लो करके। நாம சொல்றோம், ஆண்டவரே என் பிரச்சனையை பாரு, என் பிரச்சனையை பாரு, அதுதான் நம்முடைய ஜெபமா இருக்குது. बोलकर रोकर सब अपनी तकलीफें, परेशानी, जरूरतों को परमेश्वर के सामने बोल देते हैं। அழுது உபவாசித்து கண்ணீர் விட்டு புரண்டு உங்க பிரச்சனை எல்லாம் சொல்லத்தான் தெரியுது. और परमेश्वर के
प्रति उत्तर देते समय हम लोग उठ के खड़े चले जाते हैं। அவரிடத்திலிருந்து பதில் வரும் எதிர்பார்க்கறதுக்கு முன்னாலே வேறு அவர் தரதுக்கு மேலே ஓடிடணும். वो मेरे बेटा मेरे बेटी सुन बोलने से पहले हम लोग वहाँ से आग पोंछ कर चले जाते हैं। என் மகனே என் மகளே என் வார்த்தையை கேளு அப்படின்னு அவர் சொல்றதுக்கு முன்னாலே நாம ஜெபம் பண்ணி ஆமீன் போட்டு போயிடணும். आज की इस भागदौड़ की दुनिया में किसी के पास इतना बिजी लाइफ है, बहुत ही स्पीडली जा रहा है लाइफ। இன்னைக்கு இந்த உலகத்துல வேகமா ஓடிக்கொண்டு இருக்கிற உலகத்துல நமக்கும் பொறுமை இல்லை. விருந்து கர்த்தத்தை கேட்கணும் பொறுமை இல்லை. रुकने का टाइम ही नहीं रहेगा। உங்களுக்கு கொஞ்ச நேரம் ஆண்டவர் சமத்துல உட்காரணுங்கிற டைம் இல்ல, பல சிந்தனை பல வேலை. देखने का भी टाइम नहीं है, सुनने का भी टाइम नहीं है, பைபிள் படிக்கவும் டைம் இல்ல, கர்த்தருடைய சமத்துல இருந்து காத்து இருக்கவும் டைம் இல்ல. मेरे परमेश्वर के प्रियजन, आज परमेश्वर हम सभी को एक जिम्मेदारी देना चाहता है। கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு தர போகிறார். हालेलुया। हालेलुया। जिस तरह से यूहन्ना को चेले को जिम्मेदारी दिया, எப்படி யோவானுக்கு கர்த்தர் ஒரு பொறுப்பை கொடுத்தாரோ, क्योंकि वो वहाँ पे खड़ा था, ஏனால் அவங்க நின்று இருந்தான். उसने देखा, அவனை பார்த்தார், उसने सुना परमेश्वर की आवाज को, அவன் தேவனுடைய சத்தத்தை கேட்டான். उसने जो जिम्मेदारी पा के वो चला गया, अपनी उसकी माता को लेके चला गया। அவன் அந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டு தன்னுடைய அவருடைய மரியாதை கூட்டிக் கொண்டு போயிட்டான். हालेलुया। हालेलुया। आज सभी को एक कुछ परमेश्वर हर एक व्यक्ति जगह पे एक जिम्मेदारी देना चाहता है। அதே ஒவ்வொருவருக்குமே தேவன் ஒவ்வொரு பொறுப்பை கொடுத்து தான் வைத்திருக்கிறார். और देना चाहता है। அவர் தரும்படிய விரும்புகிறார். हालेलुया। हालेलुया। हमें तैयार रहना है। நாம் அதை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக வேண்டும். मैं आपको एक छोटी सी एक कहानी सुनना चाहता हूँ, நான் ஒரு சிறிய இதை சொல்ல விரும்புகிறேன். उसके बाद मैं खत्म करूँगा। அதுக்கப்புறம் நான் முடித்து விடுறேன். मैं ये कहानी इसलिए बताना चाहता हूँ, இதற்காக சொல்ல விரும்புகிறேன். इस परमेश्वर का प्रेम தேவனுடைய அன்பு हम ज्यादा बयान अपने मुंह से ज्यादा बयान नहीं कर सकते। நம்முடைய வாயினால அதிகம் வர்ணிக்க முடியாது. हालेलुया। हालेलुया। हमें उसे ध्यान करना है। நாம அதை மனதில இதயத்துல தியானிக்க முடியும். हम एक गुड फ्राइडे के दिन ही हम लोग इस बच्चे को ज्यादा से ज्यादा ध्यान करते हैं, நாம இந்த வெள்ளிக்கிழமை பெரிய வெள்ளிக்கிழமை தான் தியானிக்கிறோம். और उस कलवरी क्रूस की जो तकलीफ है दुख है उस पर हम थोड़ा सा ध्यान देते हैं। நாம கல்வாரி சிலுவையில பட்ட பாடுகளை கொஞ்சம் தியானிக்கிறோம். उसके बाद हम कभी नहीं ध्यान देते हैं, அதுக்கப்புறம் அதை பற்றி தியானிக்கிறதே हम இல்லை. परमेश्वर का प्रेम को भूल जाते हैं, நாம அந்த அன்பை மறந்து விடுகிறோம். क्योंकि शैतान हमारा वो भूलने का जो आत्मा है वो हमें डाल देता है, हमें उन दुनियादारी में भटकते हैं। நாம உலகத்துக்கு கூட போய் விடுறோம். அதனால நமக்கு அந்த அன்பு இல்லாம போயிடுது. एक गांव में ஒரு ஊர்ல एक माता और एक छोटा सा उनका एक बच्चा था, ஒரு தாயும் அவருடைய பிள்ளையும் இருந்தாங்க. और उस बेटे को उसकी माँ को चेहरा पूरा ग्रुप था, ಒಂದು பிள்ளையுடைய தாய்க்கு உடம்பெல்லாம் தழும்பு. और उस बहुत ही चेहरा देख नहीं सकते हैं, वैसा उनका चेहरा, उनका हाथ पैर वैसा पूरा अलग तरीके से फटा हुआ, हर एक चीज ऐसे जख्म से दिखने वाला शरीर था। முழுவதும் அந்த தாயுடைய உடம்பு பூரா தீ காயங்களால எரிஞ்ச தழும்புகளால சிங்கமாட்ட பார்க்க அகோரமா இருந்தது. वो उस बेटा अपनी माँ के साथ जीवन बिताता था, அந்த மகன் அவளோட வாழ்க்கை நடத்தி और கொண்டிருந்தார். उस माँ उसी को जंगल में जाके लकड़ी तोड़कर वो घर गुजारा करती थी। அவளுடைய பல கஷ்டப்பட்டு மலைகள்ல போய் அந்த விறகு வித்து பிள்ளைய வளர்த்தான். एक दिन क्या हुआ, उस बच्ची के स्कूल में पेरेंट्स डे था, இது அந்த ஸ்கூல்ல பெற்றோருக்கு அழைத்து வர வேண்டிய சொல்லி இருந்தார்கள். और वो लड़का जाके अपनी माँ से कहता है कि आप एक दिन मेरे स्कूल में आ जाओ, आज कुछ पेरेंट्स डे आपको बुलाया करके। நான் இன்னைக்கு எங்களுடைய ஸ்கூல்ல அம்மா பெற்றோருடைய நாள் அதனால கூட்டு வச்சிருக்காங்க, நீங்க வாங்கன்னு वो சொல்லி माँ बोलती कि मैं नहीं आती बेटा, आप चले जाओ करके बोलता है। அம்மா சொன்னாங்க, அவன் தாய்க்கு சொன்னாங்க, நான் வரமாட்டேன். वो जिद करता है कि नहीं माँ आप आना ही पड़ेगा करके। ஆனா அந்த பிள்ளை சொல்லி நீங்க கட்டாயம் வரணும் அப்படின்னு. वो क्या करते हैं, वो अपनी माँ को अपने स्कूल में लेके जाता है, தன்னுடைய தாயை தன்னுடைய ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போகிறார். और उस स्कूल में जाने के बाद वहाँ के जितने भी बच्चे लोग हैं उस माँ को देखकर हंसते हैं और चिल्लाते हैं, और उस बच्ची को कहते हैं कि तेरा माँ राक्षस जैसे दिखते हैं, भूत जैसे दिखते हैं, ऐसा मजाक उड़ाते हैं। உங்க அந்த ஸ்கூலுக்கு வந்த உடனே அவளுடைய தாயை பார்த்து மற்ற பிள்ளைகள் எல்லாம் அவங்க அம்மா
ஏன் மாறி இருக்கிறா, ரொம்ப அசிங்கமா இருக்குதா, இதுதான் உங்க அம்மா அப்படின்னு சொல்லி ஏளனம் பண்றாங்க. और ये सब कार्यक्रम खत्म होने के बाद घर पे आने के बाद ये नाराज होकर एक कोने में जाके बैठ जाता है। இப்பொழுது அவன் இந்த காரியங்களெல்லாம் கேட்டதுனால அவன் மனசுல ரொம்ப வேதனைப்பட்டு ஏன் இப்படிப்பட்ட அம்மா இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி வேதனையோட இருக்கிறான். तो उसको बहुत नाराज होकर बैठ जाते हैं और अपनी माँ को वो बोल देता रहता है कि माँ आप ऐसे कैसे, और मेरे दोस्त लोग सब आपको चिढ़ा रहे हैं, आपको ऐसे कैसे, आपका ऐसे वो बताता है। அவன் கேட்கிறான், ஏம்மா இப்படிப்பட்ட அசிங்கமான ரூபத்தில் நீங்க மாறி இருக்கிறீங்க, அது எப்படின்னு கேட்கிறான். उस बेटी को पहले बचपन से उसको माँ के साथ रहने तो उसको कुछ फील नहीं हुआ। அவன் தாயோட எப்பவுமே அப்படியே இருந்ததுனால அவனுக்கு அதை பத்தி ஒண்ணும் விசேஷமா தெரியல. बाकी के लोग ने जब उस स्कूल में जब उसको बताया गया कि तेरी माँ के बारे में, तेरा माँ का सुंदरता कैसा है, तो उसको चिढ़ाने लगे, तो उसको बहुत दुख हुआ। மற்றவங்களை எல்லாம் பார்த்த உடனே ரொம்ப அகோரமாட்டி இருக்கிற அவனுடைய தாயினுடைய விருப்பத்தை பார்த்த உடனே அவங்க எல்லாம் ஏளனம் பண்ண वो ஆரம்பிச்சாங்க. रोने लगा இதனால அவன் அழுதான். और उस माँ को, उस बेटे का जो रोना अच्छा नहीं लगा करके वो जाके अलमारी में जाके वो पुराना वाला फोटो निकालती है। அந்த மகன் அழுகிறத பார்த்த உடனே அலமாரியில இருக்கிற பழைய இந்த அகோர ரூபம் வர்றதுக்கு முன்பாக இருந்த போட்டோ எடுத்து கொண்டு காட்டுகிறார். और वो दिखाने के बाद वो देखता है अपनी माँ का जो पुराना जो फोटो था बहुत सुंदर था। தன்னுடைய தாயினுடைய பழைய உருவம் ரொம்ப அழகா இருந்தது. वो कहता है माँ के आपका पहले तो आप इतना सुंदर थे, आप ऐसे कैसे, आपका चेहरा, आपका हाथ ऐसा हो गया करके वो बेटा अपनी माँ से पूछने लगा। அந்த மகன் கேட்கிறான், எப்படிமா உங்களுக்கு இந்த நிலைமாச்சுது அப்படின்னு. और वो कहती, उसकी माँ उसको कहती है, उसकी माँ उसको कहती है कि बेटा जब हम लोग जंगल में लकड़ी तोड़ने जाते थे तुझे लेके, நாங்க விறகு வெட்ட நாங்க மலைகளில் போகும் பொழுது तब मैंने एक झाड़ के नीचे तुझे मैंने झूला में रखा था। நான் ஒரு மரத்தின் கீழே ஒன்னு தொட்டில போட்டிருந்தேன். और मैं लकड़ी काट के हम लोग जीवन बिताते थे। நாங்க விறகு வெட்டி தான் படைச்சுதான் வாழ்ந்தோம். मैं एक जगह पे लकड़ी काट रही थी, நான் ஒரு இடத்துல விறகு வெட்டும் போது वहाँ से एक बहुत बड़ा जानवर आके मुझे हमला कर रहा था। ஒரு பெரிய மிருகம் வந்து ஒன்னு சாப்பிட வந்தது. और मैं तुरंत गई और तुझे अपनी गले लगा के उस भेड़िया जो बड़े बड़े नखून थे उस चीज से मैंने तुझे बचा लिया। நான் உனக்கு மேல எதுவுமே வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி நான் ஒன்ன அணைச்சிக்கிட்டு அதனுடைய நகம் ஒண்ணு படாதபடி ஒன்ன காத்துக்கிட்டேன். हर एक नखून वो मेरे शरीर में पूरा लगा था। அவருடைய அந்த மிருகத்தினுடைய காலினுடைய நகங்கள் எல்லாம் என் மேல பட்டது. और इसकी वजह से मेरा ये शरीर और मेरा चेहरा ऐसा हो कर गया। அவருக்கு அந்த மிருகம் என்னை எப்படி காயப்படுத்தினதுனாலதான் அந்த தழும்புன்னு ये சொன்னான். सुनने के बाद उसका बेटा बहुत ही उसको तकलीफ और रोने लगा। அந்த காரியங்களை கேட்டதுக்கு அப்புறம் மகன் மனம் வருந்தினான். और वो जाके अपनी माँ से गले लग जाता है அதுக்கப்புறம் தன் தாயை இருக்கு கட்டி கொண்டான். कि मैं तुझसे बहुत प्यार करता हूँ करके। நான் இவங்களை அதிகமா நேசிக்கிறேன். मेरे परमेश्वर के प्रियजनों, தேவனுடைய பிள்ளைகளே, परमेश्वर यीशु मसीह भी ऐसे हमें संभाला है। அதே போலதான் தேவனும் நம்மளை இதுவரை காத்து வந்தார். उस भेड़े का जानवर जो शैतान है, जो हमें खाने के लिए हमें कुतर करने किया था, நம்மள அந்த மிருகத்தை போல இந்த பிசாசு நம்முடைய வாழ்க்கையை சிதைச்சு போடக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணலாம். हालेलुया, यीशु मसीह हमें बचाया। ஆனா ஆண்டவர் நம்மளை அவைகளை எல்லாவற்றையும் காப்பாற்றி கொள்ளுங்கள். उसके अनुग्रह, उसने जो हमारे क्रूस पर किया हर एक चीज को हम कभी नहीं भूलना है। அவர் நம்ம மேல காட்டின அந்த இரக்கத்தை நாம மறந்தே போகக்கூடாது. इससे हम अपना प्रेम उससे प्रकट कर सकते हैं। அப்பொழுதுதான் நம்ம நம்முடைய அன்பை வெளிப்படுத்த முடியும். इस वचन का आपको आशीष हो। கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். ஹalleluya. प्रभु परमेश्वर उसके पवित्र नाम को धन्यवाद हो। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर उसकी क्रूस की उस बातों को ध्यान करने का प्रभु ने जो अनुभव दिया तुम्हें धन्यवाद करता हूं। கர்த்தருடைய வார்த்தை தியானிக்கும்படி செய்த கிருபைக்காக நாங்கள் पढ़ेंगे मत्ती का सुसमाचार की किताब में மத்திய நாம் எழுதின சுவிசேஷத்திலே பார்க்கலாம். 27वां अध्याय में 27ஆம் அதிகாரம் 46वां 46ஆம் வசனம். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். तीसरे प्रहर के निकट यीशु ने बड़े शब्द से पुकार कर कहा, एली एली लामा सबक्तानी, अर्थात हे मेरे परमेश्वर तूने मुझे क्यों छोड़ दिया। जो वहाँ खड़े थे हालेलुया।
Hallelujah. प्रभु के बारे में हम जानते हैं, நாம கர்த்தரை குறித்து அறிந்திருக்கிறோம். इस क्रूस की परिस्थिति को हम जानते हैं। சிலுவையினுடைய வேதனைகளையும் நமக்கு அறிந்திருக்கிறோம். क्रूस में परमेश्वर अपने जो पूरे दुनिया के लोगों को पिता से मिलाने का एक बड़ा सा रिश्ता का समय है। தேவன் மனிதர் முழு உலகத்தையும் தேவனோடு இணைக்கும்படியான அந்த நேரமா இருந்தது. ये जो आदाम के द्वारा खोए हुए बातों को फिर से यीशु मसीह मिलाता है। இப்போ ஆதாம் இழந்தத திரும்ப இயேசு கொடுக்கும்படியாக அந்த நேரம் இருந்தது. यीशु मसीह के प्रचार के समय में இயேசுனுடைய பிரசங்க சமய நாட்கள்ல शुरू से लेके अंत तक हम देखेंगे तो நாம முதல்ல இருந்து கடைசி வரையும் பார்த்தோம்னா परमेश्वर पिता जो है यीशु के बारे में गवाही देते हुए हम देखते हैं। அந்த இயேசுவை குறித்து தேவன் சாட்சி கொடுத்தத பிதா கொடுத்ததை நம்ம ये பார்க்கிறோம். मेरा प्रिय पुत्र है, इसमें मैं प्रसन्न हूँ, ऐसा कहता है। அவர் சொல்கிறார், இவர் இந்த நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன் என்றார். बहुत जगह पे वो जो है पिता परमेश्वर यीशु के बारे में बातें करता है, गवाही देता है। அநேக இடங்களில் பிதா குமாரனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். वो समय में देखिए शाम होते ही यीशु मसीह प्रार्थना करने पर्वत में अकेले चले जाता है। நிறைய டைம்கள்ல இயேசு ஜெபம் பண்றதுக்காக மலையின் மேலே சாயங்காலத்துல போகிறார். पिता और परमेश्वर का एक संगति हमेशा हम देख सकते हैं यीशु के जीवन में। தகப்பனுக்கும் மகனுக்கும் உள்ள ஒரு உறவை அங்க இயேசுடைய வாழ்க்கையில பார்க்க முடியும். लाजरू के कब्रिस्तान में भी यीशु मसीह कहता है कि ये लोग समझना है कि मैं आपकी ओर से आया हूँ करके वो बताता है। நாம லாசரு உயிரோடு எழுப்பும் பொழுதும் கூட எடுத்துக்கு முன்னால அந்த கல்லறை முன்னாடி ஆண்டவரே நான் இதுக்காக வேண்டி ஜெபம் பண்றேன், இவர்கள் உண்மை புரிந்து கொள்ளணும். यहाँ पर हम देखते हैं कि परमेश्वर प्रभु यीशु मसीह यहाँ पर प्रार्थना उठाता है, मेरे परमेश्वर है, मेरे परमेश्वर तूने मुझे क्यों छोड़ दिया। அவருக்கு சொல்றாரு, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? एक प्रश्न वहाँ पर परमेश्वर पूछता है, இங்கே ஒரு கேள்வியை கேட்கிறார். पर वहाँ से कोई उत्तर नहीं आता है। அவருக்கு எந்த பதிலும் வரல. हालेलुया। हालेलुया। देखिए जब हम कोई व्यक्ति से बात करते हैं उत्तर नहीं मिला तो हमें निराशा होती है। நாம ஒரு சகோதரனோடு பேசும் பொழுது அவங்க நம்மளோட பதில் பேசாவிட்டா நமக்கு வேதனை உண்டாகும். हर बार प्रभु जब बातें करता था वहाँ से उत्तर आता था। எப்பொழுதும் இயேசு ஜெபிக்கும் பொழுது பேசும் பொழுது பதில் வந்தது, பேசினார். पर इस समय में परमेश्वर को कोई उत्तर नहीं मिला। ஆனா இந்த நேரத்திலேயும் எந்த பதிலும் அவருக்கு கிடைக்கல. हालेलुया। हालेलुया। क्योंकि वह हमारे लिए हमारे सारे अधर्म को, हमारे सारे पापों को अपने ऊपर लेके क्रूस पर लटका हुआ है। ஏனென்றால் அந்த நேரத்திலே நம்ம முழு உலகத்தினுடைய பாவையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டு அந்த பாரத்தோட இருந்தார். देखिए कोई व्यक्ति इस दुनिया में जन्म होता है, वो ऐसा ऐसा जीना है, इतना उम्र रहना है, ऐसा वो अपने आप को सोचता है, कल्पना करता है। அந்த பூமியிலே பிறந்த ஒவ்வொரு மனுஷனும் தன் வாழ்க்கையை குறித்து பிளான் போடுகிறான். पर प्रभु यीशु मसीह के बारे में हम देखेंगे तो ஆனா இயேசு குறித்து நம்ம பார்த்தோம்னா यीशु मसीह बहुत समय में कहता है कि परमेश्वर का पुत्र ऐसा दिया जाएगा करके कहता है। ஆனா இயேசுவோ தன்னை குறித்து எப்படிலாம் பலியாவார், அடிக்கப்படுவார் என்பதை அவர் சொல்லுகிறார். और वो जानता है कि उसके साथ क्या क्या होने वाला है। ஏன்னா அவர் தெரியும் அவருக்கு என்னெல்லாம் நடக்க போகுது. उसको कैसे मारेंगे उसे पता है। அவர் எப்படி அடிப்பார்கள் என்று தெரியும். उसके शरीर के अंग कहाँ कहाँ फट जाएंगे वो सब उसे पता है। அந்த சரீரம் எங்கெல்லாம் கிழிக்கப்படுங்கிறது அவருக்கு वो தெரியும். भोजन करते समय आपके हाथों को देखा होगा, वो सोचता होगा थोड़े ही दिन में मेरे हाथों में खिले से वो लोग ठोकेंगे, वो भी उसे पता था। அவர் கொஞ்சம் அவரு ராபோஜன நேரத்தை சொல்றாரு, இனி நம்மளை சீக்கிரம் சிறையில் அறைய போகிறார்கள் என்பது அதையும் சொல்கிறாரு. ये सब प्रभु ने पर पिता की मर्जी को पूरा करने के लिए किया है। அவர் இது எல்லாம் தேவனுடைய சித்தம், பிதாவின் சித்தம் செய்யும்படி அவர் செய்தார். हालेलुया। आमीन। आखिरी तक हम देखते हैं परमेश्वर पिता की मर्जी को पूरा करना चाहता है। கடைசி வரியிலேயும் பிதாவினுடைய இஷ்டத்தையே அவர் செய்து முடித்தார். हालेलुया। ஆமென். ये पिता की मर्जी को पूरा करने से उसे क्या मिला है? அவர் தேவனுடைய பிதாவினுடைய சித்தத்தை பூரா செய்து முடிச்சதுனால என்ன நடந்தது? कि प्रभु ने उसे छोड़ दिया है। கர்த்தர் அவரை விட்டு விட்டார். उसके प्रश्न का उत्तर नहीं आ रहा। அவருடைய கூப்பிடுதலுக்கு பதில் வரல. देखिए अगर कोई हम गलत करेंगे तो हमारा प्रश्न का उत्तर नहीं आता है। நாம தப்பு பண்ணனா நமக்கு பதில் வராது. पर हम अच्छाई करके भी हमें जो है निराशा मिलेगा तो நாம நன்மை செய்தே நமக்கு பதில் வரலன்னா हमें कितना दुख होगा। நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். हालेलुया। आमीन। देखिए इस दुनिया में कोई व्यक्ति कोई चीज करता है, कोई संकट के काम को करना चाहता है, இந்த பூமியில சிலர்
சில காரியங்களை செய்ய விரும்புகிறார்களானால் बहुत खतरनाक काम है, ரொம்ப கஷ்டமான வேலையா இருந்தால் उसका कीमत मिलेगा तब वो करेगा। அதுக்கு வேண்டிய கிரயம் கிடைச்சாதான் அதை செய்வாங்க. अगर मैं कोई जो बहुत खतरनाक काम कर रहा तो उसका पगार भी मैं चाहता हूँ। எப்படி அவ்வளவு கஷ்டமான வேலை செய்யும் பொழுது அதுக்கு அவர்கள் சம்பளத்தையும் எதிர்பார்ப்பாங்க. यहाँ पर प्रभु यीशु को हम देखते हैं இங்க இயேசுவை பார்க்கிறோம். कि हमारे लिए दोषी ठहराया दिया गया है, நம்மளுக்காக அவர் குற்றவாளியாக அங்க நிற்கிறார், தொங்குகிறார். हमारे लिए पूरे शरीर जख्मों से भर गया है। நம்மளுக்காக அவருடைய சரீரம் எல்லாம் கிழிக்கப்பட்டது. सबसे बड़ा बात जो परमेश्वर जो हमेशा प्रभु यीशु की बातें सुनता था वो सुनना इनकार कर दिया है। எல்லா வேளையிலேயும் அவருடைய சத்தத்தை கேட்ட பிதா இப்பொழுது அவர் கேட்கவே மறுத்து விட்டார். देखिए कितना बड़ा दुख प्रभु ने हमारे लिए सहा। எவ்வளவு பெரிய வேதனையை சகித்தார். इस दुनिया में हमारे साथ हमारे घर वाले नहीं रहेंगे तो हमें दुखी होता है। நம்முடைய வீட்டார் அந்த இடத்துல இருந்தா நமக்கு எவ்வளவு துக்கமா இருக்கும். या हमारे रिश्तेदार हमारे काम के स्थान में हमें निराशा होता है, छोड़ देते हैं, हमें दुखी होता है। நம்முடைய வேலை ஸ்தலங்களிலே நம்முடைய வேலையை விட்டுட்டோம்னா நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். परमेश्वर किसी को छोड़ देगा तो उससे बड़ा दुख इस दुनिया में कुछ नहीं है। இப்ப தேவன் ஒரு மனுஷனை விட்டுட்டால் அவருக்கு அதை காட்டிலும் ஒரு பெரிய துக்கம் வேற ஒண்ணுமே இல்லை. यीशु मसीह ने उस बातों को हमारे लिए सहन किया है। இயேசு கிறிஸ்து நமக்காக அதை சகித்தார். हम कोई मसीहा अभी नहीं कहना है कि यीशु मुझे भूल गया है, ऐसा नहीं कह सकते, நாம இப்படி சொல்ல முடியாது, என்னை ஆண்டவர் மறந்துட்டாரு. क्योंकि वो बातों को यीशु ने हमारे लिए ले लिया है। ஏன்னா அவர் நம்முடைய இடத்தை அவர் எடுத்துக்கிட்டார். हालेलुया। हालेलुया। यीशु मसीह ने कहा मैं न तुम्हें छोड़ूंगा न तुम्हें त्यागूंगा कभी। அவர் சொல்லுகிறாரு உன்னை கைவிட மாட்டேன் என்று அவர் வாக்கு பண்ணிருக்கார். दुनिया के अंत तक मैं तेरे साथ रहूंगा। உலகத்தின் முடிவு வரையும் அவன் கூடவே இருப்பேன் சொல்லுகிறார். हालेलुया। आमीन। हालेलुया। हालेलुया। उसने वो सारी बातों को हमारे लिए ले लिया। நம்முடைய எல்லா காரியங்களையும் அவர் எடுத்துக்கொண்டார். आदम के न सुनने के वजह से நாதாம் கீழ்ப்படியாமையினால उसका जो पिता परमेश्वर था, அவருடைய தேவனாகிய கர்த்தர் जो पिता के रूप में था, அவர் பிதா தகப்பனை போல இருந்தார். वो जो है उससे आदम दूर चले गया। இப்பொழுது அவன் தேவனை விட்டு தகப்பனை விட்டு தூரமாய் போய் वो விட்டான். पिता का स्थान आदम ने खो दिया था। மகனுடைய ஸ்தானத்தை பிதாவை விட்டு அவன் இழந்துட்டான். फिर उसका और प्रभु का संबंध एक परमेश्वर और एक जो है उसका दास के रूप में हो गया है। இப்பொழுது தகப்பனுக்கும் மகனுக்குள்ள உறவு மாறி அடிமைக்கும் எஜமானுக்குள்ள உறவாய் மாறிவிட்டது. हालेलुया। हालेलुया। यीशु मसीह का कैसा हो गया है? இப்பொழுது இயேசு கிறிஸ்து வந்து என்ன हम செய்கிறார்? वचन में देखते हैं क्रूस पर रहते समय में भी पिता इन्हें क्षमा करो क्योंकि पिता का अधिकार लेने वाला प्रभु। அவர் பிதாவே என்னை மன்னி என்று சொல்லி அவர் பிதாவிடத்திலிருந்து அதிகாரத்தை वो பெறுகிறார். पिता करके बुलाने वाला प्रभु यीशु தகப்பனே என்று கூப்பிடுகிற இயேசு उस आखिरी समय में कहता है हे मेरे परमेश्वर करके पुकारना शुरू कर दिया, இப்பொழுது கடைசியில சொல்றாரு என் தேவனே என்று கூப்பிடுகிறார். क्योंकि उसने हमारा और परमेश्वर को पिता और पुत्र का रूप दे दिया है। இப்பொழுது நம்மளுக்காக குமாரனுடைய ரூபத்தை தேவனிடத்திலே பிதாவிடத்திலே கொடுத்து விட்டார். हालेलुया। ஆமென்। यीशु मसीह उजाला है ऐसा वचन कहता है। இயேசு ஒளியா இருக்கிறார் என்று दुनिया में சொல்லுகிறார். जब तक मैं हूँ मैं इस जगत का रोशनी हूँ ऐसा कहता है। நான் உலகத்துல இருக்கும் வரையிலேயும் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன் और என்றார். 45वां वचन में हम देखते हैं 45ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும் पूरी பொழுது दुनिया अंधकार में भर गया था। முழு உலகமும் இருள் மூடியது. परमेश्वर जो उजाला है वो अंधकार के अंदर डूब गया था। ஒளியா இருக்கிற தேவன் அந்த இருளுக்குள்ளே மூழ்கி वो விட்டார். अकेले में पाया गया ऐसा वचन कहता है। அவர் தனியாகவே சென்றார். हालेलुया। हालेलुया। वो सारा तकलीफ वो प्रभु पिता से न सुनना वो सब हमारे लिए प्रभु ने किया है। எல்லா கஷ்டங்களையும் தேவன் கேட்க முடியாத அளவுக்கு அவ்வளவு வேதனை பாவ பாரத்தை சுமந்தார். कि हम परमेश्वर को पिता के रूप में देखें और उसका पुत्र बनने का अधिकार हमें मिले। ஏனென்றால் நாமே தேவனை அப்பா ரூபத்துல பார்த்து பிள்ளையினுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அவர் இதை சகித்தார். प्रभु ये वचन द्वारा हमें आशीष दे। இதன் மூலமாக கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. प्रभु ने इस छठे वचन बात करने का मुझे मौका दिया, इसलिए प्रभु को धन्यवाद। இந்த 6ஆம்
पांचवा वचन बात करने के लिए प्रभु ने मौका दिया, इसलिए प्रभु को धन्यवाद। 5ஆம் வசனத்தை பார்க்கும்படி கர்த்தர் செய்த கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். इस वचन को ध्यान करने के लिए पढ़ेंगे यूहन्ना का किताब, இந்த வசனத்தை படிக்க யோவான் எழுதின சுவிசேஷம் उसका 19वां अध्याय அதிலே 19ஆம் அதிகாரம் 28 और 29। 28, 29 வாசிக்கலாம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காலனை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயின் இடத்திலே நீட்டி கொடுத்தார்கள். इसके बाद यीशु ने यह जानकर कि अब सब कुछ पूरा हो चुका, इसीलिए कि पवित्र शास्त्र में जो कहा गया वो पूरा हो, कहा मैं प्यासा हूँ। वह सिरके से भरा हुआ एक बर्तन रखा, अंत उन्होंने सिरके में भिगोए हुए स्पंज को जूफे पे रखकर उसके मुंह से लगाया। हम आंखों को बंद करके इस वचन के लिए प्रार्थना करें। நாம கண்களை மூடி இந்த வார்த்தையோடு கொண்டு நம்ம பேச முடியாத கேள்விகள். प्रभु इस वचन के लिए धन्यवाद कहते हैं, கர்த்தாவே இந்த வார்த்தைக்காக உம்மை ஸ்தோத்திரம். विशेष करके तेरे क्रूस को याद करते हैं प्रभु, விசேஷமாக உம்முடைய சிலுவையை தியானிக்கிறோம். और प्रभु इस क्रूस के वचन के द्वारा हमारे जीवन में हर दिन प्रभु आपकी ओर देखने का एक मौका मिलता है। பிரபு இந்த சிலுவையிலே வார்த்தையின் மூலமாக ஒவ்வொரு நாளும் உம்மை பார்க்க வேண்டிய கிருபை கிடைக்கிறது ஐயா. और प्रभु इसके लिए हम धन्यवाद कहते हैं। இந்த அப்படி இதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். इस वचन की गहराई को हमें समझा दे प्रभु, இதனுடைய ஆழத்தை எங்களுக்கு வெளிப்படுத்துவீராக. और इसे हम स्मरण रखने के लिए तेरे आगमन तक याद रखने के लिए मदद कर। உம்முடைய வருகை வரையிலும் இதை ஞாபகத்தில் வைத்து ஜீவிக்க உதவி செய்வீராக. यीशु के नाम से। இந்த இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன். यहाँ पर यीशु कहता है कि मैं प्यासा हूँ, இங்கே சொல்லுகிறார் நான் தாகமா இருக்கிறேன். और इस प्यास के बारे में अगर हम देखें, இந்த தாகத்தை குறித்து பார்த்தால் दुनिया में बहुत अलग अलग प्रकार की प्यास होती है, உலகத்துல அநேக விதமான தாகம் உண்டு. लेकिन दाऊद एक प्यास के बारे में कहता है தாவீது ஒரு தாகத்தை குறித்து कि பேசுகிறார். प्रभु मैं तेरे चरणों में आने के लिए प्यासा हूँ, கர்த்தாவே உம்முடைய பாதத்திலே வருவதற்கு நான் தாகத்தோடு இருக்கிறேன். और रात और दिन तेरे समूह में बैठने के लिए मैं प्यासा रहता हूँ। இரவும் பகலும் உம்முடைய பாதபடியில காத்திருக்கிறதே நான் விரும்புகிறேன் என்றார். यीशु मसीह भी एक बार प्यास के बारे में कहता है இயேசுவும் இவர் தாகத்தை குறித்து சொல்லுகிறார். कि मैं लोगों का उद्धार करने के लिए मैं प्यासा हूँ, நான் ஜனங்களை ரட்சிக்கும்படி நான் தாகமா இருக்கிறேன். और इसी कारण यहाँ पर यीशु कहता है அதனால கர்த்தர் சொல்லுகிறார் कि इस दुनिया में जब वो क्रूस पर था, இந்த உலகத்துல அவர் சிலுவையில இருக்கும்போது जब उसे पता चला सब कुछ पूरा हो चुका, அவருக்கு தெரியும் எல்லாம் முடிந்தது. उसकी भविष्यवाणी जो कही गई वो पूरा होने के लिए, இந்த அவரை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறுவதற்காக इस कारण उसने कहा कि मैं प्यासा हूँ। அதனால சொல்கிறார் நான் தாகமா இருக்கிறேன். और यहाँ पर उसके पहले जो 4 वचन हमने ध्यान किए हैं, அதற்கு முன்பாக 4 वचनத்தை தியானித்தோம். वहाँ पर प्रभु जो आसपास में लोग हैं उनके लिए कुछ बातों को कहा, அக்கம் பக்கத்துல உள்ளவர்களோட பேசினார். क्रूस पे रहने वाले व्यक्ति के लिए कहा, वचन को कहा, அவர் சிலுவையில இருந்தவர்களுக்கும் ஒரு வார்த்தை சொன்னார். उसके बाद अपनी माता के लिए एक वचन को बताया, அதுக்கப்புறம் தன்னுடைய தாய்க்கு ஒரு வார்த்தை சொன்னார். आखिर में वो अपने लिए कहता है कि मैं प्यासा हूँ। प्रभु जब उसे पता चलता प्रभु ने उसे त्याग दिया है, அவரை தேவனை பார்க்கும்போது அவரை தியாகம் பண்ணிவிட்டார். जब परिपूर्ण मनुष्य के रूप में आ चुका, அவர் முழுவதும் மனிதனாக அங்க तब நிற்கிறார். कहता है कि मैं प्यासा हूँ। இப்பொழுது சொல்லுகிறார் நான் தாகமா இருக்கிறேன். यहाँ पर वचन संहिता पे एक वचन है, சங்கீதத்துல ஒரு வசனம் இருக்கிறது. 59 के अंदर 20 वचन के अंदर, 59ல 20 வசனத்துல और यहाँ पर प्रभु के उस वचन के बारे में कहा गया जो वो क्रूस पर कह रहा है, இதை குறித்து ஒரு சிலுவையில சொல்லப்பட்டிருக்கிறது. और वो जब अकेला रह गया, जब परमेश्वर उसे छोड़कर दूर चला गया, அவர் தனியா இருக்கிறார். தேவன் அவரை விட்டு தூரமாயிட்டார். जब उसकी महिमा चली गई और पूरा मनुष्य में हो गया, அவருடைய மகிமை போய்விட்டது. அவர் மனிதனாக तब இருக்கிறார். उस वचन पर कहता है அந்த வார்த்தையை அதனால சொல்லுகிறார் कि यहाँ पर मेरे पर कोई तरस खाने वाला नहीं है, இங்கே எனக்காக
பரிதவிக்கிறவர்கள் இரக்கம் பாராட்டுறவர்கள் இல்ல. मुझे जो तसल्ली देने वाला कोई नहीं है। எனக்கு உதவி செய்கிறவர்கள் யாரும் இல்ல. उस प्रकार के रीति पे वो वहाँ पर प्यासा है, இந்த காரியத்தை குறித்து அவர் தாகமா இருக்கிறார். क्योंकि वो वहाँ पर अकेला छोड़ा गया था। இப்பொழுது அவர் தனிமையா இருக்கிறார். और उसके बाद उसकी वो अगले वचन पर लिखा है कि उसको जो जूफे से उसको प्यास बुझाने के लिए, அங்க பார்க்கிறோம் அவருடைய தாகத்தை தீர்க்கும்படி और जूफे के द्वारा उसको जो दाग दिया जाता है। அங்கே கடற்காலனை தோய்த்து காடி கொடுக்கப்படுது. और ये ईसोप के बारे में अगर हम पढ़ते हैं, நம்ம ஈசோபை குறித்து படிக்கும் பொழுது एक परिपूर्ण और शुद्ध करने के लिए यहूदी लोग उपयोग में करते हैं। இது தன்னை முழுவதும் சுத்திகரிப்பதற்காக இந்த ஈசோபை உபயோகப்படுத்துகிறார்கள். और जब कोई बीमार हो जाता है, யாராவது வியாதிப்பட்டால், या फिर किसी को कोढ़ की बीमारी है, யாருக்காவது குஷ்டரோகம் இருந்தால், या फिर किसी के शरीर के अंदर में कोई बीमारी है, யாருடைய சரீரத்தில் உள்ள வியாதி இருந்தால் उसे शुद्ध करने के लिए प्रभु ने इस ईसोप का उपयोग करने के लिए कहा गया है। இதற்கு உபயோகப்படுத்திலிருந்து சுத்தமாவதற்கு இந்த ஈசோப்பை உபயோகிக்கும்படி கர்த்தர் கட்டளையிட்டிருந்தார். इसी यूसुफे को इन्होंने, मूसा ने जब लोगों को मिस्र से बाहर लाया था, இந்த எகிப்தில் இருந்து மோசே வெளியே கொண்டு வரும் பொழுது उसी जूफे के द्वारा उन्होंने लहू को अपने दरवाजे के चौखट पर लगाया था। அந்த யூசுப்பை எடுத்துதான் கதவுகளை திறந்து தெளிக்க சொல்லியிருந்தார். और वही जूफे का यहाँ पर उपयोग किया गया है, அதே தான் இங்கேயும் உபயோகப்படுத்துகிறார்கள். और ये शुद्ध करने के लिए उपयोग किया जाता है। இது சுத்தப்படுத்துவதற்காக உபயோகப்படுத்துகிறார்கள். लेवी व्यवस्था के अंदर லேவியின் புஸ்தகத்திலே 14वां अध्याय उसका 14वां वचन पढ़ेंगे। 14 அதிகாரம் 14 வசனத்தை படிக்கும் उस பொழுது पर शुद्ध करने के लिए प्रभु इस बात के बारे में एक वचन को कहता है। அதற்கு சுத்தப்படுத்துறது குறித்து இதிலே ஒரு வார்த்தை சொல்லுகிறார். यहाँ पर प्रभु कहता है, இங்கே கர்த்தர் சொல்கிறார், दो पक्षी को लेकर आने के लिए, ரெண்டு பறவையை கொண்டு வா, और वहाँ पर जो देवदार की लकड़ी, தேவதாரு விருட்சத்தினுடைய கம்பு, जूफा, சாம்பிராணி, और उसके बाद लाल रंग का एक कपड़ा। சகல சிறப்பு வஸ்திரம். ये दो पक्षी जो है परमेश्वर यीशु के बारे में बताता है। இந்த ரெண்டு பட்சி இயேசு குறித்து उसका சொல்லப்படுகிறது. दो गुण है, ரெண்டு குணம். वो एक मनुष्य और एक ही समय पर परमेश्वर है। ஒரே சமயத்திலே அவர் மனுஷனாகவும் தேவனாகவும் இருக்கிறார். उसी समय पर அந்த வேளையிலே वो एक मरण को दिखाता है और उसके जी उठने को दिखाता है। ஒரு பட்சியை கொலைப்பாடு செய்ய வேண்டும், ஒரு பறவையை பறந்து போக ये வேண்டும். मसीहा के बारे में दिखाता है। இது இயேசு குறித்து சொல்லுது. दूसरा जो क्रूस की लकड़ी के बारे में दिखाता है। அது மற்ற காது குருசனுடைய கம்ப மர கம்ப சிலுவை சொல்லுது. और रोम के सेवकों ने उसके ऊपर एक लाल रंग के वस्त्र को पहनाया था। ரோமர்கள் அவருக்கு சிவப்பு வஸ்திரத்தை உடுத்தி இருந்தார்கள். और यहाँ पर उसको वो सूफे से उसको दाखरस चखने को दिया गया था। அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த சிவப்பு துணியினால மூடப்படி சொல்லுகிறார். और वो जूफे से उसको दाखरस दिया गया था। அந்த அங்கே அந்த ஈசோப்பனால அவருக்கு பிடிக்க கொடுத்தார்கள். ये सारी बातें प्रभु का उस शुद्धकरण के बारे में बताता है। இந்த எல்லா காரியங்களும் சுத்திகரிப்பை குறித்து சொல்லுகிறது. वो शुद्ध करने के लिए प्यासा था। அவர் நம்மளை சுத்திகரிப்பதற்காக அவர் தாகமா இருந்தார். प्रभु इस वचन को आशीष करे। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரபு கர்த்தராக இயேசு நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். கடைசியாக யோவான் 19:30 வசனத்துல आखिरी में प्रभु यूहन्ना का 19 இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக் கொடுத்தார். சொல்லுகிறது, ஆண்டவர் கடைசியாக எல்லாவற்றையும் சிலுவையிலே முடித்தார். கர்த்தருடைய வார்த்தை சொல்றது, எல்லாவற்றையும் प्रभु का सारे काम क्रूस में अंत में कर दिया. மனிதனுக்காக ரட்சிப்புக்காக எல்லா காரியங்களையும் கர்த்தர் தன்னுடைய சிலுவையிலே தியாகத்தை செய்து முடித்தார். मनुष्य का उद्धार के लिए सारे काम क्रूस पर प्रभु कर செய்து முடித்த பிறகுதான் करके खत्म होने के बाद தன்னுடைய ஆவியை அவர் பிதாவினிடத்தில் ஒப்பு கொடுத்தார். प्रभु अपने प्राण को पिता का हाथ में अर्पण कर. ஒரே நேரத்துல தேவன் தன்னுடைய ஆவியை பரலோகத்திலும் एक ही समय में स्वर्ग में भी பரதேசிக்கும் போகிறார், परदेश में भी जाता है, பாதாளத்துக்கும் போகிறார்.
और पाताल में भी जाता है। எல்லாவற்றையும் செய்து முடித்து தன்னுடைய ஆவி ஒப்பு கொடுத்த பிறகு और सब कुछ करके अपने प्राण को अर्पण करने के बाद கர்த்தர் எல்லா இடத்திலும் தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிறார். सब जगह पर अपनी सेवा को पूरा करता है। பேதுரு அப்படிதான் சொல்கிறார். पतरस ऐसे कहा। அவர் பாதாளத்திலே காவலுள்ள ஆவிகளுக்கு தேவனுடைய வார்த்தை சொன்னார். लेकिन पतरस ने कहा वो पाताल में जाके बंदीगृह में था, वो आत्मा को प्रचार किया। நம்ம ஒரு நாள் யோசிக்கணும், கிறிஸ்து எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். हम हर एक दिन हम सोचना चाहिए कि मसीह हमारे लिए सब कुछ कर रहा है। ஆகவே தேவனுடைய அந்த சிலுவை பாடு இவருடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்து முடித்து பரலோகம் கொண்டு சேர்க்கும் வரைக்கும் அவருடைய பலி போதுமானது. प्रभु का अनुग्रह से उनका जो दिया हुआ बलि हमारे अंतर तक संभाल के ले जाने के लिए सामर्थ्य। நாம் அந்த தியானித்து நாம் தேவனை ஆராதிக்கும் போது நம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். हम रोज उसको ध्यान करके क्रूस का ध्यान करके जिएगा, हम सारे आशीष को पा सकते हैं। நமக்கு வெற்றியும் ஒரு ஆசீர்வாதமும் क्रूस के द्वारा हमारे लिए जीत और आशीष। கர்த்தர் உங்களை நிச்சயமா ஆசீர்வதிப்பாராக. जरूर प्रभु हमें आपको आशीष करे। Thank you, Jesus. Hallelujah. Hallelujah. Come on, let's sing. Thank you, Jesus. 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 Oh